தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பில் 55வது ஆராய்ச்சி கூட்டம் இப்போது தொடங்குகிறது. இது ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 377வது மெய்நிகர் மேடையாகவும் அமைகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக என்னுடைய அருமை தம்பி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் குமரி மாவட்ட துணை செயலாளர், ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் இணை இயக்குனர், தொடர்ச்சியாக 35 ஆண்டுகளுக்கு மேலாக கலை இலக்கிய பெருமன்றத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான தம்பி ஜார்ஜ் அவர்களை தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்காக அழைக்கின்றேன். வருக ஜார்ஜ். அன்பார்ந்த தோழர்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 377வது மெய்நிகர் மேடை நிகழ்வு இது. ஆராய்ச்சி கூட்டம், பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவினுடைய ஆராய்ச்சி கூட்டம் 55வது ஆராய்ச்சி கூட்டமாக நடைபெறுகின்றது. உயிர் ஏ சண்முகானந்தம் அவர்கள், சூழலியல் சிந்தனையாளர் அவர்கள், சூழலியல் நேற்று இன்று நாளை என்ற ஆய்வுப் பொருளில் இன்று உரையாற்ற இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடு. கடலுள்ள கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி தோழர்களே. நன்றி ஜார்ஜ். அன்பான தோழர்களே, இந்த ஆராய்ச்சி கூட்டத்தினுடைய ஆய்வு பொருளாக சூழலியல் நேற்று இன்று நாளை என்பதாக அமைகிறது. இன்றைய உரையை தருவதற்காக மதிப்புக்குரிய தோழர் ஏ சண்முகானந்தம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உயிர் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர், சூழலியல் சிந்தனையாளரும் கூட அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய உரையை நாம் கேட்கவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இசைப்பாடல் பாடுவதற்கு அருமை தோழன் சைமன் வர வேண்டும். அன்பான தோழர்களே, நண்பர் சைமன் இணைந்திருக்கிறார். சைமன் நீண்ட காலமாக கேந்திர வித்யாலயாவில் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய குமரி மாவட்ட கிளையில் 1970களின் பிற்பகுதியில், சரியாக சொன்னால் 1978 முதல் அவர் இயக்கத்திலே இணைந்து செயல்படக்கூடியவர். அந்த காலத்தில் கலை இலக்கிய பெருமன்றத்தை நடத்திய, அதை உருவாக்கிய அருமையான இளைஞர் கூட்டத்தில் அவரும் ஒருவர் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான பாடகர், ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இணை இயக்குநராக இருக்கிறார். அவரை அன்போடு இந்த ஆராய்ச்சி கூட்டத்தினுடைய இசைப்பாடலை தருவதற்காக அன்போடு அழைக்கிறேன். நன்றி கங்கா. 377வது நிகழ்வில் கலந்திருக்கும் அனைத்து தொடர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குறிப்பாக தோழர் சண்முகானந்தம் அவர்களுக்கும், தோழர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், தோழர் எஸ்.கே. கங்கா அவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். ஒரு பரிணாமன் பாடல். மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள், நான் மறந்தாலும் அவள் தானே என்னை ஆள்கிறாள். மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள்,
நான் மறந்தாலும் அவள் தானே என்னை ஆள்கிறாள். மொட்டுக்குள் வாசம் புகுத்திய கெட்டிக்காரி, மொட்டுக்குள் வாசம் புகுத்திய கெட்டிக்காரி, என் தொட்டிலை பாட்டாளாட்டிய மெட்டுக்காரி, என் தொட்டிலை பாட்டாளாட்டிய மெட்டுக்காரி. மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறார். நான் மறந்தாலும் அவள் தானே என்னை ஆள்கிறாள். பல்முளைத்திடனில் முனையால் கீறிவிட்டவள், நெஞ்சில் பாய் விரித்து கதைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தவள். பல்முளைத்திடனில் முனையால் கீறிவிட்டவள், நெஞ்சில் பாய் விரித்து கதைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தவள். கூட்டை விட்டு பறந்த போதும் கூட பறந்தவள், கூட்டை விட்டு பறந்த போதும் கூட பறந்தவள். ஒரு கூட்டு துணையை தேடிய போதும் கொஞ்சி சிரித்தவள், ஒரு கூட்டு துணையை தேடிய போதும் கொஞ்சி சிரித்தவள். மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள். நான் மறந்தாலும் அவள் தானே என்னை ஆள்கிறாள். மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள். நான் மறந்தாலும் அவள் தானே என்னை ஆள்கிறாள். மலை குனிந்து தரை தொடும் பணிவு மிக்கவள், மலை குனிந்து தரையை தொடும் பணிவு மிக்கவள். வம்பு வந்தால் வானம் போலே ஒதுங்கி நிற்பவள், வம்பு வந்தால் வானம் போலே ஒதுங்கி நிற்பவள். பொய்யை எத்தனை முறை சொன்னாலும் பிள்ளை ஆட்டிடுவாள், பொய்யை எத்தனை முறை சொன்னாலும் பிள்ளையை நம்பிடுவாள். அந்த பிள்ளை எத்தனை முறை சொன்னாலும் நம்பி கொண்டிடுவாள், அந்த பிள்ளை எத்தனை நம்பி வேண்டாலும் நம்பி கொண்டிடுவாள். மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள். நான் மறந்தாலும் அவள் தானே என்னை ஆள்கிறாள். மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள். நான் மறந்தாலும் அவள் தானே என்னை ஆள்கிறாள். நன்றி தொடர்கள். நன்றி சைமன். இன்றைய பாடுபொருளுக்கு ஏற்ற பாடலாக அமைந்திருக்கிறது தாய்மையை பற்றிய பாடல். நாமும் கூட இந்த பூமி தாயை பற்றி தான் இன்று பேசவிருக்கிறோம். அந்த வகையில் அருமையான பாடல். இப்போது நாம் நேரடியாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். சூழலியல் என்ற பிரச்சனையை பற்றி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக கடந்த 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக, அதிலும் குறிப்பாக உலகத்தில் முதலாளித்துவம் உருவாகி, முதலாளித்துவம் இந்த பூமியினுடைய வளங்களை அளவுக்கு மீறி சுரண்டத் தொடங்கிய காலத்திலேயே இந்த சூழலியல் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை தலை தூக்கிவிட்டது. ஏனென்றால் அந்த காலத்திலேயே கார்ல் மார்க்ஸ் அவர்கள் மெட்டபாலிக் ரிப்ஸ் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். வளர்சிதை மாற்ற விரிசல்கள் என்று பொருள். இயற்கையை சுரண்டக்கூடிய அளவுக்கு திருப்பி நாம் இயற்கையை மறு வளப்படுத்துவது கிடையாது. அதுதான் முதலாளித்துவத்தினுடைய உற்பத்தி முறையாக இருந்ததால் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மெட்டபாலிக் ரிப்ஸ் என்று சொல்லுவார். அதே போல அவருடைய ஆத்ம நண்பரான ஃப்ரெடரிக் ஏங்கிள்ஸும் கூட ஒரு வார்த்தையை சொல்லி சென்றிருக்கிறார். இயற்கையோடு விளையாடாதீர்கள், இயற்கை உங்களை பழி வாங்கிவிடும் என்று அவர் சொல்லுவார். இதெல்லாம் சூழலியல் சம்பந்தமான ஒரு உணர்வு 19ஆம் நூற்றாண்டிலேயே அது கார்ல் மார்க்ஸ், ஃப்ரெடரிக் ஏங்கிள்ஸினுடைய எண்ணத்தில், அவருடைய கருத்துக்களில் வெளிப்பட்ட ஒன்றாக பார்க்கிறோம். 20ஆம் நூற்றாண்டில் சூழலியல் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக ஐரோப்பிய கண்டத்தில் உருவானாலும் கூட அது உலகம் முழுவதும் அது ஒரு மக்கள் இயக்கமாக இன்னும் மாறவில்லை என்பதைத்தான் எடுத்து சொல்ல வேண்டும்.
அதன் காரணமாக இன்றைக்கு சூழலியல் பிரச்சனைகள் என்பது பல விதங்களிலும் உருவாகி இன்றைக்கு உலகத்தினுடைய இருப்பையே அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இந்த முதலாளித்துவ உலகில் உருவாகி இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளுடைய லாப நோக்கம்தான். அவர்களுக்கு வேறு எதுவும் நோக்கமில்லை. லாபம் 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 மட்டும்தான். எனவேதான் அவர்கள் இயற்கையினுடைய வளங்களை தாறுமாறாக பயன்படுத்துகிறார்கள், சூறையாடுகிறார்கள், சுரண்டுகிறார்கள். எனவேதான் சூழலியல் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சூழலியல் ஒரு பிரச்சனை என்பதை உலக அளவில் அறிஞர்களும் அல்லது அரசியல் தலைவர்களும் ஒப்புக்கொண்டாலும் கூட அந்த சூழலியல் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு, சூழலியலை மனிதனுக்கு உகந்ததாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் பெரிய அளவுக்கு ஈடுபடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அரசாங்கங்கள் தங்களுடைய கடமையில் இந்த இடத்திலே தவறுகிறார்கள் அல்லது ஓடி ஒளிகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இயற்கையை சுரண்டி அதை அனுபவிப்பவர்கள் இயற்கையை நாம் தக்க வைக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போகின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்முடைய உலக சூழல் என்பதே மாசுபட்டு கொண்டிருக்கிறது. அதை தவிர்க்க முடியாமல் இன்றைக்கு உலகம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு நம்முடைய உயிர் பதிப்பகத்தினுடைய அதனுடைய உரிமையாளர், சமூக சிந்தனையாளர், சூழலியல் சிந்தனையாளர் அருமை தோழர் ஏ சண்முகானந்த் அவர்கள் சூழலியல் நேற்று இன்று நாளை என்ற பொருளில் நம்மோடு உரையாடுவதற்காக வந்திருக்கிறார். என்னை பொறுத்த வரையில் ஆராய்ச்சி கூட்டத்தினுடைய இத்தனை காலம் 55 நிகழ்ச்சிகளில் சூழலியல் பற்றிய ஒரு பாடுபொருள் இன்றுதான் இந்த அரங்கிலே வருகிறது என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே தோழர் சண்முகானந்த் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மிக அடிப்படையான ஒரு உலக பிரச்சனையை இன்றைக்கு ஆராய்ச்சி கூட்டத்தினுடைய ஆய்வு பொருளாக அவர் மாற்றித்தர வந்திருக்கிறார். எனக்கு அவரோடு அதிகமான அறிமுகங்கள் இல்லை என்றாலும் ஒரு அறிமுகம் இருக்கிறது. அவருடைய தென்புலத்து மன்பதை என்ற நூல், அது என்னை பொறுத்த அளவில் அவருடைய ஒரு அடையாளமாக நான் பார்க்கிறேன். பேராசிரியர் தோ பரமசிவன் தமிழகத்தினுடைய மதிப்பு மிகுந்த ஒரு பேரறிஞர். அவர் தமிழ் உணர்வோடு, பெரியாருடைய சிந்தனையோடு, முற்போக்கான மார்க்சிய சிந்தனைகளையும் கலந்து ஒரு புதுமையான ஒரு ஆராய்ச்சியாளராக, அறிஞராக தமிழகத்தில் வலம் வந்த ஒரு மகத்தான ஒரு அறிஞர் அவர். அவருடைய படைப்புகளை தொகுத்து தென்புலத்து மன்பதை என்ற பெயரிலே அவருடைய கட்டுரைகளையும் அவருடைய நேர்காணல்களையும் அவர் தொகுத்து தந்திருக்கக்கூடிய முறையில் அது அருமை தோழர் சண்முகானந்தத்தினுடைய ஆளுமையை காட்டுகிறது என்றுதான் சொல்லுவேன். பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்களுடைய நூல்கள் பல பதிப்பகங்கள் வெளியிட்டிருக்கின்றன, பல வடிவங்களில் வந்திருக்கின்றன. என்றாலும் அதிலே இருக்கக்கூடிய சில இடர்பாடுகளை எல்லாம் நீக்கி கட்டுரைகளை தொகுத்து ஒரு கட்டமைப்போடு மிகச்சிறந்த முறையிலே அந்த நூலை தென்புலத்து மன்பதை என்று தமிழுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுவது அவருடைய ஆளுமையை, அவருடைய பண்பை எடுத்து காட்டுகிறது என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தில் உள்ள சீரிய சிந்தனையாளரான அவர் இன்றைக்கு நம்முடைய உரையை தருவதற்காக வந்திருக்கின்றார். அவரையும் அதுபோல இந்த மெய்நிகர் சந்திப்பில், இன்றைய மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பான தோழர்கள், அதுபோல இந்த நிகழ்ச்சி என்பது 5 முகநூல் பக்கங்களில் இதே நேரத்தில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அந்த முகநூல் பக்கங்களிலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான தோழர்களையும் ஆராய்ச்சி குழுவின் சார்பிலும் ஜீவானாவ சிந்தனை பள்ளியின் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்கு நம்முடைய அருமை தோழர் என்னுடைய நண்பன் ராமச்சந்திரன் வந்திருக்கிறார். ராமச்சந்திரன் இந்த ஆராய்ச்சி குழுவை மிக சிறப்பாக திறம்பட நடத்தி வரக்கூடிய தோழர். பேராசிரியருடைய காலத்தில் பேராசிரியருடைய மாணவனாக, மாணவன் என்பதை விட பேராசிரியருடைய ஒரு செல்லப்பிள்ளையாக இருந்து வளர்ந்த ஒரு காரணத்தால் பேராசிரியருடைய நினைவுகளை போற்றுகின்ற வகையில், பேராசிரியருடைய அந்த ஆய்வு பயணத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையிலே அவர் இந்த ஆய்வு குழுவையும் நடத்தி வருகிறார். அதே போல பேராசிரியருடைய ஆராய்ச்சி பத்திரிகையும் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார். அந்த வகையிலே பேராசிரியருடைய அது ஒரு
ஒரு ஒரு ஒரு சகாப்தம் போல, பேராசிரியர் ஒரு சகாப்தம் போல, அல்லது பேராசிரியர் ஒரு பரம்பரை என்றே சொல்லலாம். பரம்பரை என்று சொல்லுகிற போது பேராசிரியர் நாவா அவர்கள் தான் மட்டும் அறிஞராக இல்லாமல் தன்னை சுற்றி ஒரு இளைஞர் கூட்டத்தை, ஆராய்ச்சி படையை உருவாக்கி விட்டுதான் போயிருக்கிறார். அந்த வகையிலே நாவாவினுடைய மரபு என்பது, அவருடைய மரபுரிமை என்பது தமிழகத்தில் இன்றைக்கு காத்திரமாக பல தோழர்கள் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு வகையிலே இன்றைக்கு நாம் பேசவிருக்கிற, நாம் மன்பதை, தென்புலத்து மன்பதை என்ற நூல், அந்த நூலினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய பேராசிரியர் பரமசிவம் அவர்களும் அது போன்ற ஒரு மாணவர் பரம்பரையை உருவாக்கியவர் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பேராசிரியர்கள் நிறைய பேர் இருக்கலாம், பேராசிரியர்கள் நிறைய பேர் ஆய்வு பயணத்தில் அல்லது அறிவு புலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். என்றாலும் மாணவர்களை உருவாக்கி விட்டு செல்லுகிற போது அதனுடைய தன்மை என்பது தனிச்சிறப்பான ஒன்று. அந்த வகையில நம்முடைய பேராசிரியர் பரமசிவம் அவர்களும் ஒரு மாணவர் பரம்பரையை உருவாக்கி விட்டு போயிருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே எடுத்துச் சொல்வதில் நமக்கு ஒரு பெருமை உண்டு. பேராசிரியர் வானமாமலையை பற்றி அதிகமாக அவர் அந்த காலத்தில், பேராசிரியர் பரமசிவம் அவர்கள் பேராசிரியர் இருக்கும்போது அவரோடு நேரடியான தொடர்புகள் இல்லை என்று சொன்னாலும் கூட, பேராசிரியருடைய ஆய்வு முறைகளை, அவருடைய சிந்தனை தடங்களை பின்பற்றி வாழ்ந்த ஒரு அறிஞராகவும் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட பேராசிரியர் நாவாவினுடைய அந்த பட்டறையில் வளர்ச்சி பெற்று இன்றைக்கு நாட்டார் வழக்காற்றியலில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு அறிஞராக திகழக்கூடிய அருமை தோழர் என்னுடைய நண்பர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கான தலைமை உரையை தருமாறு மிக்க அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். வருக ராமச்சந்திரன். அன்பான தோழர்களே, மதிப்பிற்குரிய, இது ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பன் எஸ்.கே. கங்கா அவர்களே, அதே மாதிரி இந்த நிகழ்வில் சுற்றுச்சூழல் நேற்று இன்று நாளை என்கின்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கக்கூடிய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நண்பர் சண்முகானந்தம் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்களே, முகநூலில் நேரடியாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் எல்லாருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கங்கா முதலில் குறிப்பிட்டது போல இந்த சுற்றுச்சூழல் என்கின்ற தலைப்பு, சுற்றுச்சூழல் பற்றிய நாம் பேச இருப்பது இந்த 55 கூட்டங்களும் இதுதான் முதல் முறை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. பொதுவாகவே நாம மார்க்சிய சிந்தனையாளர்கள் சுற்றுச்சூழலை பற்றி அக்கறை கொள்ள வேண்டும், அதை பற்றி பேச வேண்டும்ங்கிறது உண்மைதான். ஆங்கிலத்தில் நிறைய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன, மார்க்சியம் சுற்றுச்சூழல் குறித்த நூல்கள். தமிழில் ஒரு சில நூல்கள் வெளிவந்திருக்கின்றன, இல்லை என்று நம்ம மறுத்தற்கில்லை. இருந்தாலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் சுற்றுச்சூழல் குறித்து எப்படி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கிளை அமைப்பை தோற்றுவிக்க வேண்டிய தேவை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் தாமிரபரணி போராட்டங்களிலெல்லாம் தாமிரபரணி மாசுபடுவதை எதிர்த்து, தாமிரபரணியில் இருந்து மணல் கொள்ளை செய்வதை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். இது ஒரு ஜனரஞ்சக அமைப்பாக, ஒரு கிளையாக கம்யூனிஸ்ட் கட்சிகளினுள் இருக்கும் பொழுது
இன்னும் வேகமாக சுற்றுச்சூழலை மிக கூர்மையோடு மக்கள் சார்ந்து நாம் பேசலாம். ஏனென்றால் அரசாங்கம் ஒரு சுற்றுச்சூழலை பேசும், மக்கள், அது உழைக்கும் மக்கள், அவர்கள் ஒரு சுற்றுச்சூழலை பேசுவார்கள். உழைக்கக்கூடிய மக்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், அவங்களுக்கு அவங்க பொது கழிப்பிடங்களை பயன்படுத்துவது அக்கறை கொள்ள வேண்டும். இந்த நதி ஓரங்கள் அல்லது நீர்நிலைகளுடைய ஓரங்களில் இருப்பவர்கள் அங்கிருந்து அதை அசுத்தப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் அவற்றில் தான் அவை கவனம் செலுத்துகின்றனவே ஒழிய மற்றபடி மக்களுக்கு இந்த உணர்வை ஊட்டுவதில் அவர்கள், ஏனென்றால் அவர்கள் அந்த உணர்வை ஊட்டினால் அவர்களுக்கு ஆபத்து. என்றால் மணல் கொள்ளையர்கள் மூலமாகத்தான் தாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது கங்கா சொன்னது மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகளால் தான் நம்முடைய வாழ்க்கையே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அரசியல்வாதிகள் மிக தெளிவாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால முதலாளித்துவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் நாசம் பற்றி அவர்கள் பேசுவதே இல்லை. நம்முடைய தெரியும், நமக்கு இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு, அல்ல குமரி மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய பேர் ஆபத்து என்பது கூடங்குளம் அணு உலை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதை பற்றி அரசாங்கம் வாய் திறக்காது. சொல்ல போனால் மேலும் மேலும் புதிய புதிய உலைகள் திறந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அதனால நாம நம்முடைய பார்வையில் சுற்றுச்சூழலை பற்றி அக்கறை கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால்தான் நண்பர் சண்முகானந்தம் அவர்கள் சுற்றுச்சூழல் நேற்று இன்று நாளை என்கின்ற தலைப்பு தந்தவுடன் நான் மகிழ்ச்சியோடு இதே தலைப்பில் நீங்கள் பேசுங்கள் என்றால், எங்களை பொறுத்தவரையில இது ஒரு தொடக்க நிலை உரையாக இருந்தால் கூட பரவாயில்லை அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அடுத்ததாக தமிழகத்துல பல்வேறு இயக்கங்கள் சுற்றுச்சூழல் குறித்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. காஞ்சனை இயக்கம், அதே மாதிரி காஞ்சனை சீனிவாசன், மறைந்த மதிப்புக்குரிய நண்பர் நெடுஞ்செழியன், சுந்தர்ராஜன், இவர்களெல்லாம் பூவுலகின் நண்பர்கள் என்கின்ற அமைப்பை நிறுவி அதன் மூலமாக சுற்றுச்சூழல் குறித்து ஆய்வு செய்கிறார்கள், பிரச்சாரங்கள் செய்கிறார்கள், தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பர் சண்முகானந்தத்தை பொறுத்தவரையில அவரு உயிர் என்கின்ற ஒரு பத்திரிகையை நடத்துகிறார், ஒரு பதிப்பகத்தையும் வைத்திருக்கிறார். உயிர் பத்திரிகை மிக தரமான ஒரு பத்திரிகை. அந்த இதழை நம்ம பார்த்தாலே தெரியும் அதனுடைய குவாலிட்டி. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி வெளிநாட்டுல பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டுல உயிர் ஒரு வித்தியாசமான வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இதழ். அதில் இருக்கக்கூடிய படங்கள், அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் ஆகியவையெல்லாம் நாம என்னைக்கும் அந்த இதழை போற்றி பாதுகாத்து நம்முடைய புத்தக அலமாரியில் வைத்துக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக அவர் நேர்த்தியோடு கொண்டு வருகிறார். அதே மாதிரி உயிர் பதிப்பகத்திலிருந்து வரக்கூடிய நூல்கள், அந்த நூல்களும் மிக தரமிக்க நூல்களாக இருக்கின்றன. ஆனால் சண்முகானந்தத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க பதிப்பகம்லாம் வச்சிருக்கீங்க, ஆனா வியாபாரியா இருக்க மாட்டேங்கீங்களே அப்படின்பேன். ஏன்னா அவருக்கு நம்ம தாம் வெளியிடக்கூடியவை மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டும், அறிஞர்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை.
அப்படிப்பட்ட பேராசிரியர் சிவசுப்ரமணியன் சொல்லுவாருங்க, அவர் குழந்தை மாதிரி அப்படிம்பார். அவ்வளவு ஒரு அன்பான ஒரு மனிதர். பேராசிரியர் தோப்பா பற்றியும் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் பற்றியும் ஆவணப்படங்களை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்ப விரைவில் தோப்பா பற்றிய ஆவணப்படம் வெளியே வரும் என்று நாம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி காட்டுயிர்கள் குறித்த ஆய்வுகள், கள ஆய்வுக்கு செல்கிறார், காடுகளுக்கு செல்கிறார். பூச்சிகள் பற்றி கட்டுரைகள் தொடர்ந்து எழுதி வருகிறார். நம்முடைய காக்கச்சிறை நிலை இதழில் கூட அவருடைய இதழ்கள், அவருடைய கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன. ஒரு ஒரு சமூக ஆர்வம் மிக்க, மக்கள் மீது மரியாதை கொண்ட, நல்லதைத்தான் செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக என்கின்ற எண்ணம் கொண்ட ஒரு இனிய நண்பர் நம்முடைய சண்முகானந்தம் அவர்கள் இன்று பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவில் உரையாற்ற வருவதால் நமக்கு பெருமை, பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவுக்கு பெருமை என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது நண்பர் சைமன் இங்கு இணைந்திருக்கிறார். அவர் இன்று பாட வேண்டிய பாடலை பாடிவிட்டு அதன் பிறகு நம்முடைய சண்முகானந்தத்தின் உரையை நாம் வைத்துக் கொள்ளலாம். அன்பான தோழர்களை, இன்றைய நம்முடைய ஆராய்ச்சி கூட்டத்தினுடைய மைய உரையை தருவதற்காக நம்முடைய அருமை தோழர் சண்முகானந்தம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களை பற்றிய அறிமுகத்தை நண்பர் ராமச்சந்திரன் அருமையாக இங்கே தந்தார். அவர் இன்றுதான் இந்த ஆராய்ச்சி கூட்டத்திற்கு வந்திருந்தாலும் கூட இந்த ஆராய்ச்சி இயக்கத்தோடு அல்லது நாவா என்று சொல்லக்கூடிய அந்த சகாப்தத்தோடு நெருங்கிய தொடர்பும் உறவும் கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். அந்த வகையில இன்றுதான் முதல் முறையாக இந்த ஆராய்ச்சி கூட்டத்துக்கு வந்த போதிலும் கூட நம்முடைய இந்த இயக்கம் சார்ந்த ஒரு தோழராக அவரை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தோழரை, அருமையான சிந்தனையாளரை நாம் அன்போடு இன்றைய பாடுபொருளான சூழலியல் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அமர்வுல நான் பேசுறது எனக்கு உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு நாவா, ஜீவா, இவங்க 2 பேரோட ஆளுமையை பத்தி நான் தனியா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ் சமூகத்துல ஒரு அறிவார்ந்த சமூகமா மாற்றி அமைச்சதுல, கட்டமைச்சதுல நாவாவோட பங்களிப்பு பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியமும், ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவன்ற அளவில் தான் நான் இங்க நிற்கிறேன்னு வச்சுக்கீங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய அமர்வுல ஒரு அறிவார்ந்த சமூகம், அறிவார்ந்த ஆளுமைகள் இருக்கக்கூடிய சபையில நான் பேசுறதுக்கு போது எனக்கு கொஞ்சம் சின்ன அச்சம் கூட வச்சுக்கீங்க. ஏன்னா ஒரு பயம் இருந்தது. ஏன்னா எல்லா தோழமையும் ஆளுமைகள், எல்லாமே கலை இலக்கிய ஆளுமைகள் போது கொஞ்சம் சின்ன பயம் இருந்தது. தோழர் சொன்னாரு, தோழர் சொல்லும் போது சரி நானும் சரி ஒத்துட்டேன். ஆனா என்னன்னா நமக்கு இன்னைக்கு நம்முடைய கல நிலவரம், சுற்றுச்சூழல் ஒரு விஷயத்த நம்ம கடந்த ஒரு புத்தாயத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா சுற்றுச்சூழல் துறை 1886 எர்னஸ்ட் ஹெகல்ன்ற ஒரு அறிஞர் தான் அதை சொல்ல போறாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் பல வடிவங்கள வந்தாலும் நமக்கு தமிழ் சமூகத்துல 2000க்கு பின்னாடிதான் ஒரு பரவலா மக்கள் புழங்கு பொருளா புழங்கு சொன்னா மாறுந்துச்சு. தியோடர் பாஸ்கரன், முகமது அலி இவங்களுடைய எழுத்துக்கள் வழியாக நமக்கு இது ஆகுது. ஆனா தமிழ் சமூகம் அப்படி இருந்ததான்னு பார்த்தோம்னா கிடையாது. நம்முடைய சங்க இலக்கியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கையோட இணைந்த வாழ்க்கை முறை தான் நம்ம கிட்ட இருந்தது. ஏன்னா நம்ம கிட்ட இருந்தக்கூடிய ஐந்திணை கோட்பாடு உலகத்துல பரவி வாழக்கூடிய மற்ற தொல்குடிகள் கிட்ட என்பதாக சந்தேகம். ஏன்னா கூவி கிருஷ்ணமூர்த்தி சார் தமிழரும் தமிழுன்ற ஒரு புத்தகத்துல சொல்லும்போது 4 நிலங்கள் குறிப்பிடார். தமிழருக்கு மட்டும்தான் ஐந்திணை கோட்பாடு இருந்ததுன்னு சொல்லுவாங்க.
அப்போ அந்த வகையில பார்க்கும்போது ஒவ்வொரு திணைக்குமான பூக்கள், வாழ்க்கை முறை, பாடல்கள் எல்லாமே வந்து இயற்கையோட சேர்ந்தது. அங்க வாழக்கூடிய பறவைகள் எல்லாமே வந்து இயற்கையோட சேர்ந்ததுதான். அதுவும் குறிப்பா வந்து நெய்தல் நில மக்கள் வாழக்கூடிய பகுதியில நீர் பறவைகளை, கடல் பறவைகளை மட்டும் தான் பேசியிருக்காங்க. அந்த நீர் பறவைகள், கடற்பறவைகளை வந்து மற்ற நிலப்பகுதிக்கு பேசல. இப்போ குறிஞ்சிலே அதே மாதிரி பேசியிருக்காங்க, மருதத்திலே அந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அப்போ அந்த அறிவார்ந்த சமூகமா காரணமாக சொல்லுவாங்க இல்லையா, தொகுக்கப்படாத அறிவுன்னு வச்சு சொல்லுவாங்க இல்லையா, அது தொகுக்கப்படாத அறிவு தமிழ் சமூகத்திட்ட இருந்தது. அதே போல வந்து சங்க இலக்கியங்கள் வந்து ஒரு 60க்கும் மேற்பட்ட பறவைகளை பாடியிருக்காங்க. அந்த பாடியிருக்காங்கிறது வந்து பாடல் வடிவம்ன்றது வந்து நம்ம இன்னைக்கு பாட வடிவமா சொல்றோம். ஆனா இன்னைக்கு அறிவியல் என்ன சுட்டி காட்டுதோ அந்த அறிவியல் நுட்பத்தோடு அதை பேசியிருக்காங்க. அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா P.L. சாமி வந்து ஒரு தமிழ் அறிஞரா இருந்து சங்க இலக்கியத்துல வந்த பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள், மரம், செடி, கொடிகள், மணிகள், இந்த மாதிரி வந்து ஒரு 18 நூல்களை வந்து நமக்கு வந்து ஆவணப்படுத்தி கொடுத்துருக்காரு. அது வழியா அதுல சில தவறுகள் இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து சுற்றுச்சூழல் ஒரு துறை அறிமுகம் ஆகல. ஆனா அந்த ஆவணங்கள் நம்ம கிட்ட கொடுத்த பின்னாடிதான் அறிவியல் இன்னைக்கு என்ன சொல்லுதோ அந்த வடிவத்தை வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் சமூகம் பேசியிருக்குது. ஏன்னா நீர்ப்பறவைகள் பத்தி ஒரு 20 வகையான நீர்ப்பறவைகள் பேசியிருக்காங்க, காடுகள்ல வாழக்கூடிய பறவைகள் பத்தி பேசியிருக்காங்க. அதே போல வந்து யாக்குன்ற ஒரு இமயமலை பக்கம் வாழக்கூடிய பறவைகளை பத்தி பேசியிருக்காங்க, உயிரினத்தை பத்தி பேசியிருக்காங்க. பறையாடு, தமிழ்நாட்டோட மாநில விலங்காக இருக்கக்கூடிய பறையாடு பத்தி பேசியிருக்காங்க. இந்த மாதிரியான வடிவங்கள் இருக்குங்க. உயிரினங்கள் பத்தி, பறவைகள் பத்தி, பூச்சிகள் பத்தி எல்லாத்த பத்தியும் பேசும்போது அறிவியல் விஷயம் வந்து 90% 5 அல்லது 10% மட்டும்தான் கற்பனை விஷயங்கள் இருக்குதுன்னு P.L. சாமியார் குறிப்பிடுறாங்க. இப்போ சங்க இலக்கியங்கள்ல இயற்கையோடு இசைந்து இயற்கையோடு வாழ்ந்த தமிழ் சமூகத்துக்கு இன்னைக்கு என்ன நேர்ந்தது, இதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு பெரும் கேள்வியா இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் 30 to 40 நாட்கள் தான் மழை நாட்கள். அப்ப அந்த மழை நாட்கள்ல வரக்கூடிய மழை நீரை சேகரிக்கக்கூடிய அறிவு வந்து தொன்மை காலத்திலேயே நம்ம கிட்ட இருந்தது. பழ கோமதி நாயகம் அவருடைய எல்லா நூல்களையும் அதை பத்தி விரிவாக பேசியிருக்காங்க. அப்போ அந்த மழை நாட்கள்ல பெய்யக்கூடிய மழை நீரை சேகரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து குளங்கள், நீர்நிலைகள் உருவாக்கணும். ஒவ்வொரு கிராமங்களுக்கும் 2 நீர்நிலைகள். இது மன்னரோட ஆட்சி காலம் வந்து நம்ம வந்து எதிர்மறையாவோ நேர்மறையாவோ எது வேணாலும் பேசலாம். அதை தாண்டி ஒவ்வொரு கிராமத்துக்குமான நீர் சேமிப்பு திட்டம், நீர் வழி தடங்கள் இதை உருவாக்கி வச்சாங்க. இதுதான் தமிழர்களோட கட்டுப்பாடு. இந்த விஷயங்கள் எல்லா காலகட்டத்திலையும் தொடர்ச்சியா இருக்குது. தமிழ்நாட்டுல 32,000 நீர்நிலைகள் இருந்ததா பழ கோமதி நாயகம் தன்னுடைய ஆய்வு குறிப்புல சொல்றாங்க. இன்னைக்கு அந்த 32,000 நீர்நிலைகள் இருந்ததா, அது ஒரு கேள்வி நம்ம இருக்கும். அப்போ சங்க இலக்கியங்கள்ல ஒவ்வொரு கிராமத்திலையும், எல்லா கிராமங்களும் கிடையாது, அதனுடைய பெயர்கள் பார்த்தாலுமே ஒரு பசுமை சார்ந்து இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய பெயர்களாக தான் இருக்கு. நான் குடியிருக்கக்கூடிய வட சென்னை திருவள்ளூர் பகுதியிலேயே டோல்கேட்டை ஒட்டி சுங்கச்சாவடியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி பேர் வந்து நல்ல தண்ணீர் ஓடை குப்பம். அந்த ஓடை வந்து எங்கிருந்து வருதுன்னா நம்மளுடைய பெரிய கோயில், திருவள்ளூர் பெரிய கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயில். அது பின்புறத்துல இருந்து வருது. இப்ப அந்த இடத்துல பட்டினத்தார் வந்து குடிச்சிட்டு போனதா ஒரு குறிப்பிடுது. இன்னைக்கு அந்த ஓடை இல்லைன்றது வேற விஷயம். அங்க ஒரு குடியிருப்பு இருந்தது, அந்த குடியிருப்பை இன்னைக்கு இல்லாம போய். 2வது விஷயம் என்னன்னா, தாங்கள்ட்டு ஒரு பேருந்து நிலையத்தோட பேர் தாங்கல். தாங்கள்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சொல்லுக்குமான பொருள் பார்த்தோம்னா நீர்பிடிப்பு பகுதி. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை, இயற்கை சார்ந்த விஷயங்களை தமிழ் சமூகம் இழந்திருக்குது. இது எந்த காலகட்டத்தில் நடந்தது, இழந்ததுன்னு சொல்றோம். ஏன்னா சங்க இலக்கியங்கள்ல வந்து எல்லாமே நமக்கு வந்து பக்தி பாடல்கள்னு ஒரு பார்வை தான் நம்ம பார்த்தது தாண்டி அறிவியல் சார்ந்தது, சுற்றுச்சூழல் சார்ந்தது, இயற்கையோடு இசைந்து வாழ்ந்தது எல்லாமே வந்து அதுல ஏராளமா இருக்குது. அப்போ அந்த வகையில பார்க்கும்போது
காலனே காலம். ஏன்னா காலனே காலம் வந்த பின்னாடிதான் நமக்கான தொடர்பு, இயற்கைக்கும் மனிதனுக்குமான தொடர்பு, தமிழ் சமூகத்துக்குமான தொடர்பு வந்து மெல்ல மெல்ல அறுபட ஆரம்பிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல இருந்து இயற்கையோட நீர்நிலைகளோட பாதுகாப்புல தமிழ் சமூகம் தான் முக்கியமான பங்களிப்பு செஞ்சது. ஒரு நீர்பிடிப்பு பகுதியை பாதுகாக்கணும்னா அங்க கிராம பகுதி தான், கிராம அதிகாரம் தான் அங்க கையில இருந்தது. காலனி ஆட்சி வந்த பின்னாடி தான் தமிழர்கிட்ட இருந்த ஒவ்வொரு உரிமையா பறிபோகுது. அதுக்கான தனித்தனி துறையா கொண்டு வராங்க. பொதுப்பணித்துறையிலிருந்து, வனத்துறையிலிருந்து ஒவ்வொரு துறையா கொண்டு வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் படிப்படியா மெல்ல வந்து அரசு கையில போகுது. ஏன்னா அரசுக்கான ஒரு வேலை திட்டம் அந்த மாதிரி இருக்கு. காலனி ஆட்சிக்கான வேலை திட்டம் தனி, அதை பத்தி நம்ம இங்க விரிவா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்துல இயற்கைக்கும் தமிழ் சமூகத்துக்குமான உறவு குறைய ஆரம்பிச்சு. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து இது வரைக்கும் 450 வகையான பறவைகள் கணக்கிடப்பட்டிருக்கு. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 1300 பறவைகள் இருக்கு. கேக்குதுங்களா? கேக்குதா? நீ பேசுங்க தோழர், நீங்க பேசுங்க, கேக்குது, பேசுங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 10,000 வகையான பறவைகள் இது வரைக்கும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த 450 வகையான பறவைகளை இன்னைக்கு தமிழ் சமூகம் அல்லது பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் குறைந்தபட்சம் ஒரு 20 அல்லது 30 பேர்களை, தமிழ் பேர்களை சொல்ல முடியுமா? குழந்தைகிட்ட கேட்டா தெரியாது, பெரியவங்கிட்ட கேட்டா தெரியாது. ஏன்னா நம்முடைய கல்வி முறையும் மனித தமிழ் சமூகத்தின வாழ்க்கை முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. காலனி ஆட்சிக்கு பின்னாடி அந்த உறவு போன பின்னாடி அரசு கையில எல்லா அதிகாரமும் கொண்ட நீர்பிடிப்பு பகுதி நம்ம கிட்ட கிடையாது. 32,000 நீர்நிலைகள் இருந்த இடத்துல இன்னைக்கு 12,000 தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த 12,000த்திலும் நிறைய நீர்நிலைகள் குப்பை மேடுகளா, இந்த குப்பை மேடுன்னு சொல்றதே தவறு, குப்பை மலைகளா மாறி போய் நிற்குது அல்லது வேறு பயன்பாட்டுக்கு மாற்றப்பட்டது. அரசு அலுவலகங்களா மாற்றப்பட்டது, பேருந்து நிலையங்களா மாற்றப்பட்டது. இதுக்கு நல்ல சென்னையில ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை, இன்னைக்கு அதனுடைய ஒரு பகுதி பாதுகாக்கப்பட்டது. அப்போ இந்த உறவு சிக்கலுக்குரியதா மாறி நிற்குது. இப்போ நம்ம கிட்ட இருந்த அந்த அறிவு, தொகுக்கப்படாத அறிவை நம்ம இன்னைக்கு இழந்து நிற்கிறோம். இந்த இடத்துல அந்த தொகுக்கப்படாத அறிவை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன, அது குறித்தான விஷயங்கள் என்ன, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது. ஏன்னா நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய சொற்கள்ல ஏராளமான சொற்கள் வடமொழி சொற்களாகுது. இதெல்லாம் வந்து இடைச்சேறுகள் தான். ஏன்னா தமிழ்ல எல்லாத்துக்குமான பெயர்கள் இருந்து எல்லாத்துக்குமான சொற்கள் இருக்கு. ஒன்றும் நம்ம அதை இழந்திருக்கோம் அல்லது மறந்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பறவைகள் அல்லது நீர்நிலைகள், அதுக்கான பெயர்கள், பள்ளி மாணவர்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கான வேலை திட்டங்கள் நம்மகிட்ட என்ன, அது குறித்தான வேலை திட்டங்கள் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா நம்ம வந்து இடதுசாரி சிந்தனையோட, இடதுசாரி இயக்கங்கள்ல வேலை செய்யக்கூடிய தோழர்கள் அல்லது கலை இலக்கிய வடிவங்கள் வேலை செய்யக்கூடிய தோழர்கள் மக்களை அணுகிறது, மக்கள்கிட்ட பேசுறது, மக்களோட ஐக்கியமாகும். இதுதான் மாவோ சொல்றாங்க, ரெனின்னு சொல்றாங்க, காரணமாக சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனா நிலத்தையும் நீர்நிலைகள் உயிரினங்களை இழந்த பிறகு சூழலியல் அகதிகளா நம்ம எங்க நிற்போம்? அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய தீவுகள்ல மக்கள் எதிர்கொண்டிருக்காங்க. அப்போ மார்க்சியர்களுக்கு சுற்றுச்சூழல் சார்ந்து, காட்டுயிர் சார்ந்த பார்வை தேவையான்னு கேட்டா கண்டிப்பா தேவைன்னு தான் கார்ல் மார்க்ஸ் சொல்றாங்க, ஏங்கல் சொல்றாங்க, லெனின் சொல்றாங்க, பிடல் கேஸ்ட்ரோ உட்பட எல்லாமே தொடர்ச்சியா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, மனிதனோட தேவை எந்த அளவுக்கு முக்கியமோ இயற்கையோட தேவை அதுவும் முக்கியம். ஏன்னா மனிதனும் இயற்கையும் சேர்ந்தது தான் இந்த வாழ்க்கை முறை. திட்டமிட்ட பொருளாதாரம் பண்றாங்க. அப்போ சந்தை பொருளாதாரம் தேவையா, திட்டமிட்ட பொருளாதாரம் தேவையோ, திட்டமிட்ட பொருளாதாரம் தான் நமக்கு தேவைப்படும். அப்போ திட்டமிட்ட பொருளாதாரத்துக்கு என்னென்ன புறச்சூழல தேவை,
மனிதன் மட்டுமே இந்த நிலப்பரப்புல வாழ்ந்துட முடியுமா? டாக்டர் சலீம் அலி சொல்லுவாங்க, பறவைகளற்ற உலகில் மனிதனால வாழ முடியாது. ஆனா மனிதனற்ற உலகத்துல பறவைகள் மட்டும் இல்ல, மற்ற எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சியா வாழும். இதுதான் இயற்கை, இதுதான் யதார்த்தம். இப்போ இந்த இடத்துல இருந்து கார்ல் மார்க்ஸ் கிட்ட இருந்தே நம்ம விஷயம் போகலாம். கார்ல் மார்க்ஸ் இன்னைக்கு பெரிய விவாதமா போறதுன்னா, கார்ல் மார்க்ஸ் சுற்றுச்சூழல் பத்தி பேசல, மனிதனோட ஆதிக்கம், மனிதனோட வளர்ச்சி இதுதான் பேசுறாங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய முதல் கட்டுரை எங்க தொடங்க, காடுகள்ல, தனியார் காடுகள்ல சுள்ளிகள் பொறுப்பதற்கு அங்க வாழக்கூடிய எளிய மக்களுக்கு தடை. அந்த தடைக்கு எதிராக தான் கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய முதல் கட்டுரையை பேசுறேன், முதல் கட்டுரை எழுதுறேன். அப்போ கார்ல் மார்க்ஸ் அங்க பேசுறது என்னன்னா சுற்றுச்சூழல் சார்ந்தான். அவர் ஒரு இடத்துல பேசும்போது என்னன்னா, தூய காற்றுக்கான தேவை கூட இப்போது முடிவுக்கு வந்து விட்டதுன்றார். இன்னைக்கு ஜப்பான்ல காத்து விலை கொடுத்து வாங்குறாங்க. தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 90க்கு முன்னாடி வரைக்கும் நீரும் சோறும் விற்பனைக்கு அல்லன்றது நம்மளுடைய பண்பாடு. இன்னைக்கு நம்ம சென்னை மாநகரில் பாத்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு ஒரு கேன் போற தொழிலாளி ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா குடிநீருக்கான பஞ்சம் இங்க இருக்கும். அப்போ தண்ணீரும் தூய காற்றும் விற்பனைக்கு வந்துருச்சுட்டு நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். ஏன்னா சுற்றுச்சூழல் சீர்கேடுக்கான முதலாளித்துவத்தோட உச்சகட்டமான ஏகாதிபத்திய காலத்துல நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா கார்ல் மார்க்ஸ் 150 ஆண்டுக்கு முன்னாடி அதை சொல்றாரு, மனிதன் மீண்டும் புகையில் வாழ செல்கிறான். ஆனால் இப்புகை இப்போது நாகரிகத்தால் சுவாசித்து வெளியேற்றப்பட்ட நாசகரமான நச்சு காற்றால் மாசுபட்டுள்ளதுன்னு சொல்றாரு. அப்போ கார்ல் மார்க்ஸ் இயற்கை பத்தியான சிந்தனைகள் நம்ம சொல்ல முடியுமா? அவன் அங்கு இன்றோ நாளையோ என்ற நிச்சயமின்மையுடன் தான் தொடர்ந்து தங்கியிருக்க முடியும். ஏனெனில் அவனிடம் இருந்து எந்த நாளிலும் திரும்ப பெறக்கூடிய அவனுக்கு அந்நியமான குடியிருப்பான அதற்கு பணம் தராவிட்டால், ஏன்னா அதுக்கும் அவன் பணம் கொடுக்கணுன்ற நாம வந்துடும்ன்ற, எந்த நாளிலும் அங்கிருந்து தூக்கி எறியப்படுவான். இந்த சவக்கிடங்குக்கு அவன் வாடகை வேறு தர வேண்டும். அப்போ மூல வளங்கள் நம்ம சொல்லக்கூடிய நீர், நிலம், காற்று, ஆகாயம் இதெல்லாமே சந்தையா மாறிடுச்சு, வணிகமா மாறிடுச்சு. முதலாளிகளுக்கு எது விற்பனை போட்டா எது மாற்ற முடியுமோ அனைத்தும் மாற்றுவாங்க. அப்போ அது எதிர்நிலையில களமாடக்கூடிய நம்ம மார்க்சியர்கள் இந்த இடத்துலதான் நீண்ட நெடிய இடைவெளி விட்டு கொண்டதை நான் பார்க்கிறேன். ஏன்னா நம்மளுடைய சமூகம் மனித சமூகம் தமிழ் சமூகம் மறதியில நிறைய விஷயம் இருக்கு. காலனிய காலத்துல பறவைகளோட பேர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் மாற்றி அமைக்கப்படும். ஒரு பறவையோட பேர்ல பிராமினிட்டு வருது, பிராமினிஷ் கைட்டுன்னு வருது. அது பருந்து. நீங்க அந்த பருந்து பிராமினி கைட்டுன்ட்டு கூப்பிட போடுங்க. நக்கீரன் சாதியும் சோழன் ஒரு புக் பண்ணியிருக்காரு அந்த தலைப்புல. அந்த தலைப்புல பாத்தீங்கன்னா பிராமினி கைட்டுன்றது அமெரிக்காவோட லோகோ வரக்கூடிய அந்த பார்டர் ஈகிள், அந்த அழகுல தலை கழுத்து இருக்கும் ஒயிட்டா இருக்கும், உடம்புல ப்ரௌனிஷா இருக்கும். அது சிம்மர் அழகான தமிழ்ல இங்க இருக்குது. ஆனா ஆங்கிலத்துல பிராமினி கைட்டுன்னு சொல்றாங்க. அப்போ பிரிட்டிஷ் அதிகாரி யாரோ ஒருத்தர் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனியரோட தொடர்பினால இந்த பெயர் தாக்கத்துக்கு ஆளாகி மாத்திருக்காரு. ஏன்னா பிராமின்றது அவர் தொடக்க காலத்துல தெரிஞ்சுக்காது. அப்போ அந்த இடத்துல அந்த உறவுக்கான பேர் எங்க இருந்துன்னு பார்த்தோம்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிச்சவர்ல 5 நபர்கள்ல ஒருத்தர் ஆலன் ஆக்டன் ஹியூம், ஏஏயும். அவர் ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட், ஒரு பறவையலாளர். அப்போ அந்த இடத்துல மாறுதான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா 1800 தொடக்கத்துல அதனுடைய பேர் பாண்டிச்சேரி கைட்டா. அதுக்கு எதிர்நிலையில பறையா கைட்டுன்னு ஒண்ணு. பறையா கைட்டு என்னன்றத நான் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
இது பறையாக்கைன்னு சொல்லக்கூடியது இடங்கள் வந்து நீங்க வந்து மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல பரபரப்பான சூழல் இருக்கக்கூடிய கூட்டம் மிகுந்த இடங்கள்ல கூட நீங்க திரையெடுத்து பார்க்கலாம். ரெண்டுத்துக்குமான பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனா பறையாக்கைன்றது வந்து கொஞ்சம் டல் கலர்ல ப்ரௌன்ல வந்து வெள்ளை கூறுகள் இருக்கக்கூடிய மாதிரி அழகா இருக்கும். அதுக்கு வந்து 2000 வந்து பிளாக் கைட்டுன்னு மாத்திருக்காரு. தமிழ் அது பேர் கருமர். அப்ப இந்த 2 பேர்களும் எப்படி இடம்பெற்று காலனிய காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட அந்த அறிவு இருக்குது. அதுக்கு பின்னாடி மறைஞ்சு பிராமணி கைட்டு வந்து பறையா கைட்டு வந்து அயோத்திதாசர் வந்து 1905 இது குறித்து விரிவான ஒரு கட்டுரை எழுது. அழகான இந்த உயிரினங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்ப்பனியம்ன்ற ஒரு முன்னோட்டமும், நிறம் மங்களா நிறம் குறைவா இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பறையான்ற முன்னோட்டம் வச்சு பழக்கப்படுத்திருக்காங்க, புழக்கத்துல கொண்டு வந்திருக்காங்க பார்ப்பனர்கள் வந்து தினமா சொல்றாங்க. அதனுடைய கடைசி எது வரைக்கும் போகுதுன்னா பார்ப்பன நாய் பரநாய்ன்ற வரைக்கும் வருது. இங்க இன்னும் நுட்பமான ஒரு அரசியல் மைக்ரோ பாலிடிக்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா, நாய்ன்றது வந்து ஒரு கீழான உயிரினமா பார்க்கப்படுது. அப்போ பார்ப்பன நாய்ன்னு சொல்றத வழக்கொழிந்த சொல்லா மாற்றப்படுது. பரநாயன்றது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் பேச்சு வழக்குல ஆதிக்க சாதிகளால் பேசப்படுது. அப்போ இந்த நுட்பமான அரசியலை இந்த 100 ஆண்டுகள்ல நம்ம சமூகம் பேசியிருந்தா, மக்கள்கிட்ட கொண்டு போயிருந்தா, இது வரைக்கும் கிடையாது. இது வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்கக்கூடிய யாருமே பேசுறது கிடையாது. சுற்றுச்சூழல் சார்ந்த அமைப்புகளும் முன்னெடுக்கல. சில நபர்கள் தன்னார்வத்தில் எடுத்தாலும் அந்த அமைப்புகள்ல இந்த பெயர்கள் மாற்றத்துக்கான முயற்சிகள் வந்து அமைப்பாக தான் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு தனிநபரா இதை பண்ணணும். அப்போ பிராமணி கைட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் நிலவும். இது பிராமணி கைட்டு வந்து அந்த பறவைக்கு மட்டும் கிடையாது, அழகா இருக்க மற்ற உயிரினம். பிராமணி மைனா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பிராமணி சிங்க் ஒண்ணு, சிங்க்ன்றது அரணை. அந்த அரணை பார்த்தீங்கன்னா அழகா. இப்போ இந்த மாதிரியான முன்னோட்டு இருக்கக்கூடிய பெயர்கள் எப்போ வந்து நம்ம நீக்கப்படும்? இந்த கேள்வி எங்க இருந்து வருதுன்னா, ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய சமூகத்துல ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த அக்கறை உள்ள ஒரு நபரா நான் இதுக்கு எதுவும் பண்ணணும்னு சொல்றேன். தோழர்களாம் அறிமுகப்படுத்தி சொன்னாங்க. ஆனா நான் காலையில கூட தோழர்கிட்ட பேசுறேன். இங்க புதுமை ஆணி நிறைய இருக்கு, ஏராளமான ஆணி இருக்கு. வேலைகள் எதுவுமே நடக்கல. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமே. அதே போல வந்து இந்த பெயர் மாற்றம், பெயர் சொல்லாடல், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா இழந்தது ஏராளமா இருக்கும்போது அதை மீட்டெடுக்கிறது, அதை மாற்றி அமைக்கிறது சுற்றுச்சூழல் சார்ந்த செயல்பாடு மட்டும் பத்தாது. இயக்கமாகவும் அமைப்பா, குறிப்பா இடதுசாரி அமைப்புகள் முன்னெடுக்கும் போதுதான் அதுக்கான முக்கியத்துவம் இங்க களத்துல வரும். அதுல வந்து ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி ஒரு துணை அமைப்பு உருவாக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஏன் இதை சொல்றேன்னா, நம்மளுக்கு வந்து 2.0 படம் பார்த்துருக்கு, நிறைய பேர் கொண்டாடி இருக்கும். அதுல வந்து அக்ஷய் கண்ணா அவர் தான் வில்லன் கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா டாக்டர் சலிமணி வந்து இந்திய பறவையியல் துறையோட முகத்தை மாற்றி அமைச்சதுல மிக மிக முக்கியமான ஆளுமை. அவருடைய 10 வால்யூம் புக்கு, பறவைகள் தொடர்பான புக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைபிளா, இந்த துறைக்கு வர இளைஞருக்கு ஒரு பைபிளா அது இருக்குது. கொடைக்கானல்லே 3 மாசத்துக்கு தங்கி பறவை பத்தி ஆகிட்டு இருக்க அவரு இன்னைக்கு நம்ம பார்த்து அனுபவிக்கக்கூடிய நிறைய காடுகளை, நிறைய உயிரினங்களை காப்பாத்திக்கணும். நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து யோசிச்சோம்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம எண்ணத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி எதுவுமே நமக்கு இல்லை. ஏன்னா நான் பார்த்து ரசித்த இந்த 40 ஆண்டுகளை பார்த்து ரசித்த உயிரினங்கள் அடுத்த தலைமுறைக்கு பார்க்குமா? அதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த பெயர்கள் பார்க்கும்போது குறிப்பா இன்னொரு பேரை நான் சொல்லுவேன். அது தொடர்பான கட்டுரைகளும் எழுதிட்டு இருக்கேன். அது கூடிய விரைவில் வரும்னு நினைக்கிறேன். நீங்க ஆங்கிலத்துல வந்து நிக்கர்ட்டு ஒரு சொல் கேள்விப்பட்டிருப்பேன். நிக்கர்றது வந்து ஐரோப்பியாவிலையும் அமெரிக்கா நாடுகள்ல கருப்பின மக்களை இழிவா சொல்லக்கூடிய சொல் தான் நிக்கர்.
லிக்கரை நான் இங்க ஏன் பேசுறது? லிக்கருக்கோ அந்த சுற்றுச்சூழலுக்கும் என்ன தொடர்பு? இதுதான் வந்து மைக்ரோ பார்ட்டிஸ். இதை நம்ம கடந்து போகணும். இதை கடந்து போகும்போது நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கியோ இல்லை மற்ற விஷயங்கள் கவனம் செலுத்துறதுக்கு கஷ்டம் இருக்கும். மக்களோட வாழ்க்கை முறை, இந்த அமைப்பு, இதெல்லாம் மாற்றும் போது அதோடு சேர்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்து, நிலம் சார்ந்து, மூல வளங்கள் சார்ந்த அக்கறையும் நம்ம கிட்ட தேவைன்றதுக்காக தான் இது பண்ணுவாங்க. நிக்கிறது வந்து ஒரு வண்ணத்தின் பூச்சிக்கான ஆங்கில பெயரா இங்க இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரவுன் வெள்ளை கோடுகள் கொண்ட ஒரு வண்ணத்து பூச்சி வகை. அப்போ ஆங்கில பேர் எதுக்கு அங்க வருது? அதை வைக்கக்கூடிய அமைப்புகள் இது. ஏன் அதை மாற்றணும்? மற்ற நாடுகள்ல இருக்கும்போது இந்திய நிலப்பரப்பே அது தேவையா? அது மாற்றத்துக்கான முயற்சி நம்ம போயிட்டு என்ன இதுதான். இது வந்து பறவைகளோட பெயர்கள். ரெண்டாவது வந்து நம்ம வந்து மைனாண்டு ஒரு பறவையை சொல்றோம் பொது வழக்கில். மைனாண்டுக்கு வந்து வடமடிச்சோம். நாகனவாய் தான் வந்து அதனுடைய சரியான பெயர். இதே வந்து திருவாரூர் பக்கம் போனோம்னா அந்த பறவையின் பேர் வந்து நாத்தாங்குருவின்னு சொல்றாங்க. நாத்தம் பழத்தோட தோல் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். அதனுடைய கண் மேற்புறம் கீழ்ப்புறம் மஞ்சள் பட்டையில் இருக்கிறத ஒப்பிட்டு அதை நாத்தாங்குருவின்னு சொல்றாங்க. இந்தியன் பிட்டான்னு ஒரு பறவை. இந்தியன் பிட்டா நீங்க கூகுள்ல இந்தியன் பிட்டான்னு நீங்க போட்டீங்கன்னா வரும். தமிழ்ல தோட்டக்கல்லன். தமிழ்நாட்டுல 8 பேர்கள் இருக்கு. நீங்க காடுகள்ல போகும்போது மாலை நேரங்கள்ல காட்டு சாலை ஓரங்கள், தெரு ஓரங்கள்ல அது இறையை தேடிட்டு இருக்கும். 6 மணி குருவின்னு சொல்றாங்க, பொண்ணு தொட்டான்னு சொல்றாங்க, வாழை வந்த குருவின்னு சொல்றாங்க, மொட்டைவால் குருவின்னு. அப்போ தமிழோட வளமை, மொழி சார்ந்த வளமை, இயற்கைக்கும் காட்டுயிர்க்கும் மொழிக்குமான உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம பல இடங்கள்ல இழந்தோம். இழந்ததை மீட்டெடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த விஷயம் நான் இப்போ குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அப்போ ஒரு பறவைக்கு நம்ம கிட்ட 8 பேர் இருக்கு. மடையாண்டு ஒரு பறவையோட பேர் சொல்லுங்க. அந்த மடையாண்டத்தை ஏன் சொல்றாங்க? படிப்பறிவு இல்லாத ஒரு எளிய கிராமத்தான் நம்ம சொல்றோம். அந்த கேட்கப்படாத அறிவு இருக்கு இல்லையா? அவன் மலை ஓரம் போறான், கிட்ட நெருங்க போகும்போது அந்த பறவை ரொம்ப அமைதியா இருக்கு. ரொம்ப கிட்ட நெருங்கும்போது அதை பறந்து போகுது. பறந்து போகும்போது வேறொரு பறவையும் ஒரு ஆச்சரியம் அமைக்கிறது. அவ்வளவு கிட்ட போயும் அது எதுவும் பதட்டப்படாம நிக்கிறதுனால மடையான்னு சொல்றாங்க. குருட்டு போக்குன்னு ஒரு பேர் வைக்கணும். மாடு மேய்ச்சான்னு ஒரு பறவை பேரு, உண்ணி கொக்குன்னு ஒரு பேர். அப்போ இந்த பெயர்கள் எல்லாமே வந்து எளிய மக்கள் சூட்னதான். மற்றதெல்லாம் நேரடி மொழிபெயர்ப்பாதான் நிறைய இருக்கு. நம்ம இங்க வெட்டுக்கிளி நம்ம சொல்றோம். வெட்டுக்கிளி நம்ம சொல்லும் போது வெட்டுக்கிளியில வந்து ஏராளமான வகைகள். தமிழ்நாட்டிலே குறைஞ்சபட்சம் முழுமையா கணக்கெடுப்பு பண்ணல. ஆனா ஒரு 150 200 மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே வந்து வெட்டுக்கிளி தொடர்பா ஒரு 60-70 மொழிப்படங்கள் எடுத்திருக்கேன். ஆனா அது தமிழ் பேர் என்ன வைக்கிறது? ஆங்கில பேர் இருக்குது. அது சரி தவறுன்றது ரெண்டாவது. ஆனா தமிழ்ல பெயர் சூட்டல் முறை பூச்சிகளுக்கு இன்னும் முழுமையாகும். வெட்டுக்கிளிக்கு அதே தான். பிரேயிங் மேண்டிஸ்னு ஒரு பூச்சி சொல்லுவோம். தமிழ்ல தயிர் கடை பூச்சின்னு சொல்லுவோம். பிரேயிங் மேண்டிஸ்ன்றது வந்து ஒரு இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அதுக்கு பெயர் சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதனுடைய கை பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ற மாதிரி இதை பற்றிதான் அதுக்கான ஆங்கில பேர் வருது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கிற போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இடைவெளி இழந்ததை மையப்படுத்தி நம்ம அடுத்த கட்டத்தை ஆகணும். அடுத்தது வண்ணத்து பூச்சியில பத்தி இங்க பேசும்போது தமிழ் சமூகம் அல்ல, இந்திய நிலப்பரப்பிலே மேற்குலக நாடுகள் எப்படி இருந்தோம்னா இந்த அளவு தான் இருந்தது. நம்ம சார்லஸ் டார்வின் வந்து கப்பல் பயணம் போனது வந்து 1800 மத்தியில அவர் போனது வந்து ஒரு இயற்கை விஞ்ஞானியா போறாரு. அதுலதான் வந்து பரிணாம கோட்பாடு அவருக்குள்ள கருத்து உருவாக்கப்படுது. பின்னாடி அது தொடர்பான நூல்கள் எழுதினாரு. இன்னைக்கு நம்ம சார்லஸ் டார்வின் பத்தி பேசுவோம்.
அவர் போன கப்பல் பேரு HMS பீகல். அதை பத்தி தமிழ்ல ஒரு அருமையான புத்தகம் வந்து HMS பீகல் கடற்பயணம்னு வந்து அகல் வெளியில் கொண்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு டார்வினும் அவருடைய கடற்பயணத்தை பத்தி பேசுறாங்கன்னா, வண்ணத்து பூச்சிகளை பத்தி முதலா அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை முன்னெடுத்தது யார்? வண்ணத்து பூச்சி பார்க்கிறோம். வண்ணத்து பூச்சி தொடர்பா ஏராளமான கவிதைகள். கவிஞர்கள் போது வண்ணத்து பூச்சி பாடாத கவிதைகள் இருக்க மாட்டாங்க. ஆனா அதனுடைய ஆய்வுகள் இல்ல வாழ்க்கை முறை அது குறித்து இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்களை யார் முன்னெடுத்து ஒரு சிட்டுக்குருவியை பத்தி நம்ம பேசுறோம்னா 2.0 சொல்ல வந்தது அந்த இடத்துல டைம் அது நான் திரும்ப சொல்லுவேன். வண்ணத்து பூச்சியை பத்தி நம்ம பேசும்போது அதனுடைய அழகு பேசுவோம், மற்ற எல்லா விஷயங்களும் பேசுவோம், கவித்துவமா பேசுறோம், எல்லாம் பேசணும். அது முட்டையிடுறது, எந்த தாவரத்துல முட்டையிடுது, அதனுடைய புழுக்கள் நம்மள கம்பளி பொருள்னு சொல்லுவோம். முருங்கை மரத்துல ஏராளமா இருக்கும். சில வீடுகள்ல வந்து ஒரு அச்சத்தின் காரணமா நெருப்பு வச்சு எரிப்பாங்க, கொளுத்துவாங்க. அப்போ அந்த கம்பளி பொருள் அதுக்கு அடுத்து வர ஸ்டேஜ் பீப்பா, கூட்டுப்பொருள் இருந்து வெளிவரக்கூடிய வளர்ந்த வண்ணத்து பூச்சி. இந்த விஷயங்களை நம்ம பள்ளி மாணவர்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கோமா? வண்ணத்து பூச்சி சார்லஸ் டார்வின் வந்து கடற்பயணம் போறாரு இல்லையா, அந்த கடற்பயணத்துக்கு முன்னாடி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1700 மத்தியில ஒரு பெண்மணி கடற்பயணம் போயிருக்காங்க வண்ணத்து பூச்சியின் குறித்தான ஆய்வுக்கு. இதை நம்ம வந்து யோசிச்சு பார்த்துப்போமா, இல்ல அது குறித்து பேசிப்போமா? தமிழ் பசுமை இலக்கியத்துல விட்டு நம்ம தமிழ் சூழலே அதை பத்தி பேசியிருப்போமா? ஏன் பேசல? மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம பேசும்போது சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை அவங்க மட்டும் பேசணுன்றது இங்க அவசியம். ஏன்னா ஆணாதிக்க சமூகம் நிறைந்த இந்த உலகத்துல வண்ணத்து பூச்சிகள் மட்டும் இல்ல, பூச்சிகள் வந்து சாத்தானோட அவதாரம் அல்லது வடிவம் சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல 12 வயது பெண் குழந்தையோட சுரினாம் காடுகளுக்கு தனியா ஒரு பெண்மணி பயணம் போறாங்க வண்ணத்து பூச்சி ஆய்வுக்காக. அவங்க பேர் தான் வந்து மரியா சிபலா மேரியம். இத வந்து 13 ஆண்டுக்கு முன்னாடி திசையற்றும் நூலுக்காக அருண்நெடுஞ்செழியன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இப்போ உயிர் சார்பா நூல் வடிவத்துக்கு வருது. இதை ஏன் நம்ம குறிப்பிடறோம்னா, பெண்கள் சுற்றுச்சூழல் மட்டும் இல்ல, இந்த உலக இயக்கத்துக்கு மிக முக்கியமான பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. அவங்க அந்த கடற்பயணம் போறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஜெர்மன் பெண்மணி 3 ஆண்டுகள் அனுமதி வாங்கறதுக்கு காத்திருக்காங்க. அரசுகள் தரல, மற்ற ஆய்வாளர்கள், நம்ம இங்க சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் வடிவத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஆய்வு கூடத்துல தான் உட்கார்றாங்க, ஒரு மைக்ரோஸ்கோப்ல தான் பாக்குறாங்க, அது வழியா தான் ஆய்வு பண்றாங்க. இந்த வடிவம் தான் நம்ம இருந்து தாண்டி ஒரு பெண்மணி அவங்க அடிப்படையில ஓவியம் தன்னுடைய கனவு வழியா வந்து ஓவியத்தை கத்துட்டு தோட்டத்துல இருக்கக்கூடிய பல்வேறு பூச்சிகள் ஓவியம் வரைகிறாங்க. அப்போ வண்ணத்து பூச்சிகளை பத்தி ஓவியம் வரைகிறாங்க. அதனுடைய முட்டை, புது பருவம், கூட்டுப்பொருள், வளர்ந்த வண்ணத்தை பூச்சி, இந்த வடிவம் ஓவியம் தீட்டும் போது சுரினாம் காடுகளுக்கு போறதுக்கான அனுமதி கேட்டுதான் 3 ஆண்டுகள் காத்திருந்து பின்னாடி போறாங்க. 12 வயசு பெண் குழந்தையோட சுரினாம் காடுகளுக்கு தனியா போயிட்டு ஒரு 180 வகை வண்ணத்து பூச்சிகள் மாத்துன்னு சொல்றது மக்கள் அனிமல் இரவுல செயல்படக்கூடியது. வண்ணத்து பூச்சி பட்டர்ஃப்ளைன்னு சொல்றது பகல்ல செயல்படக்கூடியது. இரவுல செயல்படக்கூடியது 90 விழுக்காடும், பகல்ல செயல்படக்கூடியது 10 விழுக்காடும் தான் நம்ம கிட்டே இருக்கிறோம், உலக அளவில் காணப்படுகிறது. அப்போ இந்த வகைகளை தன்னுடைய ஓவியங்களா தீட்டாங்க. ஏராளமான வகைகளை பார்க்குறாங்க. மற்ற உயிரினங்களும் பூச்சிகளும் வந்து ஓவியம் தீட்டாங்க. கூடுதலா அவங்க பண்ணக்கூடிய மற்றொரு விஷயம் என்னன்னா, அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அடிமை முறைக்கு எதிராகவும் போராடுறாங்க. அவங்களுடைய ஆற்றலுக்கு உட்பட்டு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால முடியல, அவங்களுக்கு உடல்நல குறைவு வருது. 1.5 ஆண்டுகளுக்கு பின்னாடி நாடு திரும்புறாங்க. நாடு திரும்பின பின்னாடி அவங்க தீட்டிய ஓவியங்களை
புத்தகமா கொண்டு வரும்போது அவங்களுக்கு கிடைச்ச பட்டப்பேர் என்னன்னா பைத்தியக்காரன்ற ஒரு பட்டப்பேர் தான் இந்த சமூகம் அவங்களுக்கு தருது. பின்னாட்கள்ல அவங்களுடைய மகள் அவங்களுடைய எல்லா ஓவியங்களும் ஒரு தொகுப்பா கொண்டு வந்த பின்னாடிதான் இந்த சமூகம் அவங்களுக்கான மதிப்பை கொடுக்க ஆரம்பிக்குது. ஜெர்மன் அரசும் அவங்களுக்கான மரியாதை கொடுக்குது. இன்னைக்கு வந்து உலக அளவுல பூச்சியியலின் மூதாயிட்டு இன்னைக்கு கொண்டாடப்படுறாங்க. நம்மள எத்தனை பேருக்கு அவங்க பத்தி தெரியும், பேசியிருக்கோம். தமிழ் சொல்றது கிடையாது இல்லையா? அப்போ டார்வின் பத்தி பேசிப்போம். ஆனா ஒரு மரியா சிவலாம்பேரியா நமக்கு வந்து 200-300 ஆண்டுகள் கழிச்சுதான் நம்ம வந்து இந்த உரையாடலே தொடங்கியிருக்கோம். அப்போ உரையாடல் தொடங்குறதுக்கே நமக்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆகுதுன்னா நம்ம இழந்தது எவ்வளவுன்றது நம்ம பேசுவோம். அதே போல வந்து நான் வந்து 2.0 சலீம் அலி போது இடையில விட்டேன். அதுல வில்லன் கேரக்டர் நடித்த கேரக்டர்ல வந்து ஒரு சிட்டுக்குடி வந்து செல்போன் டவர்னால அழிக்கப்படுது. அதை பார்த்து கோபம் கொண்டு வில்லன் வந்து மனிதர்களை கொள்ற மாதிரியான காட்சிகள் அமைப்பு எல்லாமே இருக்கு. அதுல சொல்லப்படக்கூடிய செல்போன் டவர்னால சிட்டுக்குருவிகள் அழிதான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லலாம். அதுக்கான உலக அளவுல ஆய்வு முடிவுகள் எதுவும் நம்ம கிட்ட கிடையாது, வரல. ஆய்வுகள் நடக்குது. ஏன்னா செல்போன் டவர்னால வரக்கூடிய கதிர் இயக்கம், கதிர் வெளியிடக்கூடியது வெளிவரும்போது பாதிப்பு இருக்கும். ஆனா ஆய்வு முடிவுகள் இல்லாம எதுவுமே நம்ம கிட்ட உறுதியா சொல்ல முடியாது. அப்போ ஆய்வு முடிவுகள் இல்லாத ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு படம் இங்க வெளியாகுது. அது சில 100 கோடிகள் செலவுல வெளிவருது. அதை நம்ம கொண்டாடும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு குறைவா இருந்தது நம்ம பார்ப்போம். அதே போல டாக்டர் சலீம் அலி வந்து எந்த காலகட்டத்திலையும் டொமஸ்டிகேட்டடா அனுமதிக்கும். 3 பறவைகள், காதல் பறவைகள், வளர்ப்பு உயிரினங்கள் வந்து ஆதரிக்கணும். அதே நேரத்தில் வந்து இயற்கையா உயிரினங்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு நீங்க போங்க. மேடு பள்ளம், சதுப்பு நிலம், காடு, மலை போங்க. உயிரினங்கள் வாழ்க்கைக்கு தொல்லை கொடுக்காம ரொம்ப அமைதியா இருந்து பாதுகாப்பான அவருடைய வாழ்க்கையை கெடுக்காம ஆய்வுகளை முன்னெடுக்குன்னு சொன்னது அவர் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சமூகம் வந்து உயிரினங்களை சுட்டு பாடம் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா வச்சுதான் ஆய்வு பண்ணிருக்காங்க. அதை உடைச்சி கள ஆய்வு கொண்டு போனது டாக்டர் சலீம் அலி. அப்போ டாக்டர் சலீம் அலியை பத்தி நம்ம இங்க பேசும்போது ரைச்சல் கார்சன் வந்து நமக்கு வந்து பூச்சிக்கொல்லி மரங்களை பத்தி நம்ம பேசும்போது ரைச்சல் கார்சனை பேசாம அங்க நகர முடியாது. ஏன்னா இது வந்து இயற்கைக்கும் நமக்குமான உறவு எப்படி வீழ்ந்ததுன்றதுக்கான ஒவ்வொரு படிநிலையாக நம்ம பேசுவோம். பசுமை புரட்சி பத்தி நம்ம பேசுவோம், மற்ற எல்லா விஷயங்களும் பேசும்போது ரைச்சல் கார்சன் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. 60களோட மத்தியில அல்லது இறுதியில அங்க வந்து வசந்த காலத்தோட குறியீடா வந்து ராபின் பறவையோட குரல்மொழி இருக்கு. சில ஆண்டுகளா வந்து ராபின் பறவையோட குரல்மொழி அந்த இல்லாம அல்லது குறைஞ்சிட்டு வரும்போது அதுக்கான காரணம் என்னன்னு வந்து சில மாகாணங்கள்ல ஆய்வை முன்னெடுக்கிறாங்க. மரியா ரைச்சல் கார்சன் அதை முன்னெடுக்கிறாங்க. முன்னெடுக்கும் போது அவங்களுக்கு கிடைச்ச அறிவியல் பூர்வமான செய்தி என்னன்னா, பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கப்பட்ட விவசாய நிலங்கள்ல இருந்து நீர் வழியா நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய மீன்கள் அதை சாப்பிட்டு மீன்களை சாப்பிடக்கூடிய பறவைகளுக்கு அந்த பாதிப்பு போய் சேருது. பறவைகளுக்கு வந்து என்ன பாதிப்பு ஏற்படுத்தினா, முட்டையிடும் போது அதனோட மூடு கடினத்தன்மை இழந்து முட்டை வந்து வெளிவரத்துக்கு முன்னாடியே உடையுது. அதனால அதனுடைய இனப்பெருக்கம் பாதிக்கப்படுது. அதனுடைய தலைமுறை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரல. ஆய்வு கொண்டு வராங்க. அது வந்து வளர்ப்பு மட்டத்துக்கு கொண்டு போறாங்க. அப்போ வேதியியல் உரங்களோட தொழிற்சாலை அதிபர்கள் ரைச்சல் கார்சனுக்கு சூட்டிய பெயர் வந்து ஏற்கனவே மரியாதை கிடைச்ச அதே பேர் தான் ரைச்சல் கார்சனுக்கும் மூளை வளர்ச்சி குறைஞ்சவங்க பைத்தியக்காரிக்கு தான் கிடைக்குது. அப்போ அந்த இடத்துல சுற்றுச்சூழல் சார்ந்த அக்கறை மிகுந்த எல்லாமே கூட இருந்து போராடி அதை உடைச்சி எடுத்து அதுதான் அறிவிப்பூர்வம் ஒன்றுட்டு மௌன வசந்தம்ட்டு ஒரு புத்தகத்தை அந்த இடத்துல கொண்டு வராங்க. அதுதான் நம்ம வந்து சைலன்ஸ் ஆகிடுது. தமிழ்ல மௌன வசந்தம் நம்ம இன்னைக்கு எதிர்மறையிட அது வந்து பெரிய வந்து பண்ணிக்கிட்டோம்.
அப்போ அந்த பசுமை புரட்சிக்கான காரணம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அது நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சுற்றுச்சூழல் பாதிப்புல இல்ல சுற்றுச்சூழல் பாதிப்பை எதிர்க்க கட்டத்துல எத்தனை பேர் தன்னுடைய உயிரை இழந்தாங்க? வரலாறு முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது நீண்ட நெடிய வரலாறு. கென் சேரன் நியூஆலந்து, சீகோ மெண்டிஸ் பெர்தோ காஸ்டர்ஸ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவன் கொள்ளைக்கு எதிராக ஏராளமாக பேர் இறந்துட்டாங்க. இதுல இறந்தவங்க எல்லாரையும் நீங்க பாத்தீங்கன்னா, அல்லது எந்தெந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா, மூன்றாம் உலக நாடுகள்ல தான் இந்த சுற்றுச்சூழல் அழிவுக்கான காரணங்கள் இருக்கு. வளர்ந்த நாடுகள்ல இது இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அதுக்கான ஆய்வு நம்ம இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அப்போ இந்த இடத்துல மூன்றாம் உலக நாடுகள் அல்லது வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும்போது, வளரும் நாடுகள் சொல்றது உண்மையான சொல்லாடலான்ட்டு ஒரு முறைக்கு 2 முறையும் நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னா நம்ம தொடர்ச்சியா பேசுறது வளரும் நாடுகள், இந்தியா, லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகள், இதெல்லாம் நம்ம வளரும் நாடுகள். வளரும் நாடுகள் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு வளர போகுது, இல்லை எப்போ வளர போகுது, வளர்ந்த நாடுகளுக்கு எப்படி வளர்ந்தது, அதுக்கான பின்புல அரசியல் என்ன, இதை எங்கேயாவது நம்ம ஒரு கேள்வி எழுப்பியிருப்போமா, இல்ல விவாதம் ஆக்கியிருப்போமா? ஏன் ஆக்கலாம்? வளர்ந்த நாடுகள் வளர்ந்த நாடுகளாக தான் வந்துதா? அங்கதான் நமக்கு லத்தீன் அமெரிக்கா ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு வருது. குறிப்பா எட்வர்டோ கேலியானோ அவருடைய லத்தீன் அமெரிக்கா வெட்டுண்ட ரத்த நாளகம் புத்தகம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாழைப்பழம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு, மருத்துவ குணம், பல்வேறு விஷயங்கள் நம்ம வாழைப்பழம். ஆனா ஒரு வாழைப்பழமே ஒரு நாட்டுக்கான அழிவை உருவாக்கிச்சு. கரும்பு அதேதான், கொம்பு இலைகள் அதேதான், சர்க்கரை அதுதான். கனிம வளங்கள் நீங்க லத்தீன் அமெரிக்காவில் சொல்லக்கூடிய 17 நாடுகள் இயற்கை வளங்கள், மூல வளங்கள், கனிம வளங்கள் எல்லாமே எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வளர்ந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு வறுமையின் பிடியில இருக்கும்போது எட்வர்டோ கேலியானோ அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, அழிவுகளை உருவாக்கிய வளங்கள். அது குறிப்பா மூல வளங்கள் நம்ம சொல்லலாம். அப்போ காலனியம்ன்றது இதுதான், நவீன காலனியம் இதுதான் உருவாக்குது. அப்போ டிராபிக்கல் கண்ட்ரில தான் மூல வளங்கள், கனிம வளங்கள் ஏராளமானது. பயோடைவர்சிட்டி, பல்லுயிரிய வளமும் இங்கதான் செழித்திருக்கு. இதை நம்ம காப்பாத்தாம, இது குறித்து அக்கறை எடுக்காம இருக்கும்போது லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகள், இந்தியா மாதிரியான நாடுகள் இன்னும் வளரும் நாடுகளாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த வளரும் நாடுன்றத சொல்வழக்க அடுத்தடுத்த காலகட்டங்களை மாற்றணும். ஏன்னா இது வளரும் நாடுகள்லாம் கிடையாது, எல்லா வளங்களும் இங்க இருக்குது. அந்த வளங்கள் குறித்தான அக்கறை நம்ம கிட்ட கிடையாது. ஒரு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை நம்ம என்ன பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியும். நீங்க லத்தீன் அமெரிக்கால எட்வர்டோ கேலியானோ அந்த புக்கு படிக்கும்போது பெஞ்சமின் டாங்கில் புலிவேல் புரட்சி இந்த நூல்லாம் நம்ம படிக்கும்போது ஒரு சர்க்கரை ஒரு நாட்டோட அழிவை எப்படியாச்சு. தங்க சுரங்கள் வெட்டி இருக்கும் போது 35 வயசுல ஒரு நோய் வாய்ப்பட்டு இறக்கும் போது அவனுடைய குழந்தை அந்த இடத்துக்கு வரான். அவனுக்கு வாழ்க்கைன்றதுக்கு தங்கத்தை வெட்டி எடுத்து கொடுக்கும் போது அவன் வாழ்க்கையை வறுமையா தான் போகுது. அப்போ அந்த வறுமையோடு இருக்கிறவனுக்கு போதை பழக்க வழக்கம், பல்வேறு பழக்கம். அப்போ மூல வளங்கள், கனிம வளங்களாலும் சரி, இயற்கை வளங்கள், மூல வளங்கள் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்காம விடுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை எட்வர்டோ கேலியானோவும் சரி, பெஞ்சமின் டாங்கிலும் பேசுறாரு. நான் ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்து பறவைகளும் இன்னைக்கு சுற்றுச்சூழல் சார்ந்து நிலவக்கூடிய தன்மை என்னன்னா, பறவைகளை பார்க்கறது, பறவைகளை கணக்கெடுப்பு, உயிரினங்களை கணக்கெடுப்பு, லைஃப் ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறாங்க. தான் பார்க்காத ஒரு பறவை பார்க்கறது. இப்போ அதெல்லாம் பார்க்காத பறவை பார்த்து என்ன பண்ண போறோம்? ஏன்னா நம்ம கானமயில் இழந்திருக்கோம். கானமயில் இது வரைக்கும் நம்ம அந்த ஒரு பாடல மட்டும் தான் கேட்டுப்போம். கானமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானுமானட்டு ஒரு பாடல் வரையும் அந்த கானமயில் நம்ம தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு இல்லாம போச்சு. ஏன் இல்லாம போச்சு? அதுக்கான கேள்வி எப்போ எழுதியிருக்குமா?
அதனுடைய ஆங்கில பேர் வந்து கிரேட் இந்தியன் பஸ் ஸ்டாண்ட். அதுக்கான ஒரு சின்ன பின்புல கதை இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தேசிய பறவை வந்து நீலமயில் நம்ம சொல்றோம். நீலமயிலுக்கு முன்னாடி அதனுடைய இடத்துக்கு ஆளு வரலையா சாந்தி? கானமயில் தான் அந்த இடத்துக்கு வந்தது. அது டாக்டர் சலீம் ஆனா அதனுடைய ஆங்கில பேர் கிரேட் இந்தியன் பஸ் ஸ்டாண்ட், BUSTARD. இந்த வார்த்தை தவறா உச்சரிக்கும் போது தவறான சொல்லர்த்தம் வரும்பத்தில்தான் அதனுடைய தகுதி அந்த இடத்துக்கு நீலமயில் அந்த இடத்துக்கு வருது. கானமயில் வாழக்கூடிய நிலப்பரப்பு எது? புல்வெளி பிரதேசம். நம்ம புல்வெளி எப்படி பார்த்துருக்கோம்? ஒரு நூற்றாண்டு காலமா புல்வெளி நம்ம எப்படி பார்க்கிறோம்? காலநிலை காலத்துக்கு பின்னாடி புல்வெளி எப்படி பார்க்கிறோம்? வேஸ்ட் லேண்டை தான் பார்க்கணும். ஏன்னா ஐரோப்பியர்கள் வரும்போது அந்த வேஸ்ட் லேண்டு சொன்னான். ஏன்னா வந்து பனிப்பிரதேசம் மிக்க நாடுகள்ல புல்வெளி ரொம்ப குறைவு, பல்லுயிரிய வளமும் குறைவு. அப்போ அது வேஸ்ட் லேண்ட் சொல்லும்போது இங்கே வேஸ்ட் லேண்ட் புல்வெளி பிரதேசம் எல்லாத்தையும் அழிக்கும் போது தரையில முட்டை வைக்கும். புல்வெளி தான் வாழ்க்கை கொண்டிருக்கோம். தலைவாழ் பறவை ஆபத்து நேரும் போது தான் இடை மிகுந்த பறவை பறக்கும். அப்போ ஒரு அழகான பறவை. நீங்க வந்து கிரேட் இந்தியன் பஸ் ஸ்டாண்ட் கூகுள்ல செக் பண்ணணும் வரும். தமிழ்நாட்டு வந்து இன்னைக்கு அழிஞ்சு போகும். கடைசியா 1976 காலம் சூழல் விமான நிலையத்தை ஒட்டி இருக்க பகுதியில ஒரே ஒரு பறவை பார்த்ததா ஒரு குறிப்பு இருக்கு. அது ஆதாரப்பூர்வமற்றது. அப்போ நம்ம வந்து கானமயில இழந்திருக்கோம். இன்னைக்கு ராஜஸ்தான் ஒட்டி இருக்கக்கூடிய தார் பாலைவனத்துல 300க்கும் குறைவான பறவைகள் மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது. அடுத்த தலைமுறை அந்த அழகான பறவை பார்க்கறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கணுமா? ஒரு தலைமுறை குற்றம் நம்ம செஞ்சிருக்கோமா இல்லையா? அடுத்ததா வரவு கோழி, லெசர் புளோரியா, இதுவும் வந்து புல்வெளியை வாழ்வுமா கொண்ட ஒரு பறவை. இதையும் நம்ம இழந்தோம். இதுவும் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில என்டேஞ்சர் ஸ்பீசஸா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து சிவிங்கி புலி, சீட்டா, உலகத்துல வேகமா ஓடக்கூடிய பாலூட்டி. இது தமிழ்நாடோட மேற்கு தொடர்ச்சி மலையில காணப்படுது. இன்னைக்கு நம்ம இழந்திருக்கோம். இதுதான் நம்மளுடைய பிரதமர் வந்து ஒரு 6 இணை கொண்டு வந்து குளோன் வனப்பகுதியில இருக்குல்ல, அதுல சிலது இறந்துருக்கு. அப்போ இழந்தது என்ன? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்ன? இதை பத்தியான எந்த ஒரு பார்வையும் நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா நான் சொல்றது வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த அமைப்புகள், சுற்றுச்சூழல் சார்ந்த நபர்கள், இவங்க அமைப்புகள் தான் முன்னெடுக்கும். அமைப்புகள் தனக்கான துணை அமைப்புகள், நீங்க கலையிலக்கிய வடிவங்கள்ல துணை அமைப்புகள் இருக்கும்போது சுற்றுச்சூழலுக்கான அமைப்பு. ஏன்னா 90கள் தவிர 80களிலே வந்து பசுமை மார்க்சியம் உலக அளவுல உருவாயிடுச்சு. ஜான் பெலாங் ஃபாஸ்டர் வந்து தன்னுடைய தொடர்ந்து சூழலை புரட்சி பண்றாரு, மார்க்சும் சூழலையும் பண்றாரு. 80 மேற்குலக நாடுகள்ல மார்க்சோ புஸ்டோர் வந்து ஜான் பெலாங் ஃபாஸ்டர் வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐரோப்பிய நாடுகள் அது வந்து லெப்டிஸ்டோட கிரீன் மூவ்மெண்ட் இணையுது. ஆனா இந்திய நிலப்பரப்புல அதுக்கான தொடக்கம் இன்னைக்கு இருக்க சாத்தியமாகல. அதுக்கான சாத்தியப்பாட முன்னெடுக்கிறதுதான் நமக்கான முதன்மை வேலை திட்டமா இங்க இருக்கணும். அது இல்லாம போச்சுன்னா நம்ம வந்து ஒரு சூழலியல் அகதிகளானோம். ஏன் இதை நான் திரும்ப வலியுறுத்தி சொல்றேன்னா, நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையோ கிழக்கு தொடர்ச்சி மலை, இமயமலை, நீங்க வந்து இந்தியாவில் வாழ்நாளில் ஒரு முறையா இந்தியா முழுக்க சுத்தி வந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பல்லுயிரை வளம், அந்த அழகு, நான் அழகுன்றது அழகுக்காக சொல்ல வரல, அந்த அர்த்தத்தை சொல்ல வரல. அந்த வளங்கள் சார்ந்து எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அணைக்கட்டுகள், இழந்த நிலப்பரப்பு இழந்த மக்கள், பழங்குடி சமூகம், நாடுகளில் வாழக்கூடிய பழங்குடி சமூகத்திலிருந்து பொதுவெளியில வாழக்கூடிய எளிய மக்கள், தொழிலாளர் வர்க்கம், எல்லாருக்கும் இந்த மூல வளங்கள் அடிப்படை. மூல வளங்கள் இல்லாமல் போகும்போது ஒட்டுமொத்த பெரும்பான்மை மக்களும் இங்க பாதிக்கப்படுவாங்க. அப்போ இந்த இடத்துலதான் நம்ம வந்து ஒன்னா ஒரு ஐக்கியமா சேர வேண்டிய தேவைங்கிறது. வங்காரி மத்தாயம் அதே போலதான். அதே போல பார்த்தோம்னா வந்து இது சுற்றுச்சூழல் பற்றி பேசக்கூடிய நிறைய இடங்கள்ல நாட்டார் வழக்காறு இல்ல மக்கள் இருக்கக்கூடிய வழக்காறுகள் பற்றி நம்ம வந்து பெரிய அளவுல இங்க பேசப்படலாம். ஏன்னா வந்து ஒரு காடுகளுக்கு பயணம் போகும்போது இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காடுகள் போகும்போது ஒரு சிங்கத்தையோ ஒரு புலியையோ யானையோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அந்த யானைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய
ஒரு பல்லுடைய பலம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற விஷயம் பற்றியான பெரிய பார்வையெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா சங்க இலக்கியங்கள் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யானைக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு 150 to 200 வகையான பெயர்கள் நம்ம கிட்ட சொல் வழக்கா இருக்கு. மொழி பலம் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு பள்ளி பாடங்கள்ல குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க? எலிஃபண்ட் படிக்கிறாங்க. ஆங்கிலத்துல எலிஃபண்ட் படிக்கும்போது அந்த குழந்தைக்கு யானை பத்தியான என்ன புரிதல் வரும்? ஒரு நெல்லுன்னும் போது அந்த குழந்தைக்கு நெல்லுன்னா என்னன்னு தெரியும். ஏன்னா வந்து அறிவியலோட தொடர்புடையது. மோழைட்டு ஒரு பேர் சொல்றாங்க யானைக்கு சங்க இலக்கியம். மோழைனா என்ன? தந்தங்களற்ற ஆண் யானை. தந்தங்களற்ற ஆண் யானை என்று சொல்லும் போது ஏதாவது குறைபாடு வருதான் கேட்டு கிடையாது. ஏன்னா தந்தங்களற்ற ஆண் யானை ஏன் வருது? அதான் எவல்யூஷன் தியரி. டார்வின் சொன்ன எவல்யூஷன் தியரி வந்து அங்கதான் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு உயிரினத்துக்கு எது உயிருக்கு ஆபத்தா முடியக்கூடிய உறுப்பு எதுவோ அது காலப்போக்குல வளர்ச்சி குறையோ அல்லது அழிந்துடின்ற மனிதனோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அவனுக்கு பின் முதுகெலும்புல இருக்கக்கூடிய குருத்தெலும்பு குழந்தைகிட்ட இருக்கிற அந்த வால் வந்து இன்னைக்கு கிடையாது. குருத்தெலும்பா ஒட்டிட்டு இருக்கும். உடம்பு கூட சின்னதா இருக்கும். அதேதான் வந்து யானைக்கும் காலப்போக்கில் அடையும். யானை தன்னுடைய உயிரை எதனால இழக்குதுன்னா தன்னுடைய தந்தங்கள் தான் அதுக்கு வந்து எதிரே அமையும். தந்தங்களுக்காக தான் இங்க வந்து ஒரு யானை கொல்லப்படும். தந்தங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இல்லீகல் ட்ரேட் வந்து ரொம்ப விரிவா பேச வேண்டியது. அது வேற ஒரு தளத்துல வேற ஒரு சந்தத்துல இருக்கு. அப்போ தந்தங்களால தன்னுடைய உயிர் போகும்போது அந்த உறுப்பு வந்து 1000 ஆண்டுகள் 2000 3000 பல ஆயிரம் ஆண்டுகளா படிப்படியா கொஞ்சம் சில யானைகளுக்கு தந்தங்கள் இல்லாம வருது ஆணை யானை. அப்போ அந்த பரிணாம வளர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து காடுகளில் போகும்போது நமக்கு கிடைக்குது. அறிவியல் பூர்வம் நம்ம ஒப்பிட்டு ஆகணும். அதே போல வந்து யானைகளோட மைக்ரேஷன் நம்ம தான் வந்து மாநிலங்கள் தனித்தனியாக பிரித்து பேசுவோம். மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டில் பசுமை பரப்பு இருக்கும்போது இங்கே இருக்கும். கேரளாவுக்கு போகலாம், கர்நாடகாவுக்கு போகலாம், சுற்றி வரும். வெஸ்டர்காட்ஸை ஒட்டி சுற்றி வரும். இது எலிஃபண்ட் காரிடார்னு சொல்லுவாங்க. தமிழ யானை வழித்தடங்கள். இன்னைக்கு இந்தியா முழுக்க 110க்கும் மேற்பட்ட யானைகள் வழித்தடங்கள் கண்டறியப்பட்டது. அதுல பெரும்பான்மை மறைக்கப்பட்டிருக்குது அல்லது வந்து தடுக்கப்பட்டிருக்கு. இது தடுக்கிறதுனால என்ன பிரச்சனை சமூகம் எதிர்கொள்ளும்? ஒரு யானை வந்து தனித்து இயங்கும் உயிரினம் அல்ல. ஒரு கூட்டமா ஒரு 10 அல்லது 15 அல்லது 20 தாய்மொழி சமூகம் ஒரு அத்தையோ சித்தியோ பெரியமாவோ தான் தலைமைத்தான். ஒரு யானைக்கு 150 கிலோ நீரும் 200 கிலோ உணவு தேவை. ஒரு 50 வகையான புல்களுக்கும் தாவரங்களும் உருவாக்கும். அப்போ அது போகக்கூடிய இடங்கள் எல்லாமே மரங்களோட கிளையில உடைக்குது. ஒரு புல்லை சாப்பிடுது, மூங்கில சாப்பிடும் போது சூரிய ஒளி உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு உருவாக்குது. ஏன்னா மழைக்காலத்துல சூரிய ஒளி சீக்கிரத்துல வராது. அப்ப அதை உருவாக்குது. அது வழியா புதிய தாவரங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தன்னுடைய சாணம் வழியா பல உயிரினங்கள் அது சார்ந்தது. அதனாலதான் அது வந்து அம்பர்லா ஸ்பீஸ்ன்னு சொல்லுது. ஆதார உயிரினங்கள் யானை, புலி, சிங்கம், சிறுத்தை இதெல்லாம் வந்து ஆதார உயிரினங்களா சொல்லுவோம். அதை சார்ந்து மற்ற எல்லா உயிரினங்களும். அப்போ அதனுடைய வழித்தடங்கள் மறிக்கப்படும் போது உயிரினங்களுக்கு தேவையானது உணவு, இருப்பிடம், இணை சேர்க்கை. இது 3 தான். மனிதனோட பொது புத்தி மாதிரி நம்ம பேசுகிறேன். 12 வயது குழந்தை அடிச்சு இழுத்து போனது, 100 கோடி யானைகள் அட்டகாசம், இதெல்லாம் ஊடகம் பேசக்கூடிய வார்த்தைகள். ஆனா அந்த மாதிரி இது கிடையாது. அதுக்கு தேவை தண்ணீர், உணவு, இணை சேர்க்கை. அப்போ அதனுடைய வழித்தடத்தை நீங்க மறிச்சீங்கன்னா கரும்பு தோட்டம் வந்தா கரும்பு தோட்டம் தான் வரும். அது கரும்பு தோட்டம் தெரியாது. அதுக்கு தேவை உணவு, நீர். அப்போ இந்த மாதிரி வரும்போது அந்த குழுக்குள்ளேயே இணை சேர்க்கை நடக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டம் நேரும். ஏன்னா நீங்க வந்து ஒரு குழுல வந்து வயது முதிர்ந்த அல்லது வயதுக்கு வந்த ஒரு ஆண் யானையை அந்த குழு விட்டு வெளியே வரும். வெளியே வந்து மற்றொரு குழுல இருக்கக்கூடிய பெண் யானையோடு இணை சேர்க்க முயற்சி எடுக்கும். அப்போ மற்ற ஆண் யானைகளும் சண்டையிட்டு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த பெண்ணோட இணை சேரும்போதுதான் புதிய ஆற்றல் மிக்க தலைமுறை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு வரும். இதைதான் வந்து நம்ம சமூகத்தில் சொல்லுவாங்க இல்லையா,
ரத்த உறவுகளை வந்து திருமணம் செய்யக்கூடாது அறிவியல் முறைப்படி. அதுதான் வந்து அங்க கடைபிடிக்குது. இது இந்த மாதிரியான சிக்கல்களால அதனுடைய வழித்தடங்கள் எலிஃபண்ட் கார்டர் மறிக்கப்படுறதுனால தன்னுடைய குழுக்குள்ளே இணை சேர்க்கை நடக்கும் எதிர்கால தலைமுறை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடும். அதுக்கான ஆய்வு முறைகள் வந்துச்சுனாலே அதை நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய வழக்காறுகள் வழியா சுற்றுச்சூழல் ஆய்வுகளை எப்படி முன்னெடுக்க முடியும்? நீங்க வந்து ஒரு புலியை பத்தி பழமொழி சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிவு என்ன, அதனுடைய காலடி தடத்தை பார்த்தே அந்த உயிரினத்தை பற்றியான விஷயங்களை சொல்லி சொல்லக்கூடிய பார்வை அறிவு அந்த சமூகத்துக்கு இருக்கு. அப்ப அந்த வழக்காறு இல்ல ஒரு உயிரினம் பத்தி இல்ல ஒரு பூச்சி பத்தி ஒரு பறவை பத்தி அந்த சமூகம் என்ன வச்சு இல்ல எளிய மக்கள்கிட்ட என்ன கதை இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாட்டா வழக்காளர்கள் ஈடுபடக்கூடிய ஆளுமைகள் முன்னெடுக்க வேண்டிய தேவை. ஏன்னா இது வந்து பன்முக பார்வை கொண்டது. சூழலியத்தை வந்து பறவை பார்க்கறது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து நாட்டா வழக்காளர் பொறுத்த வரைக்கும் பிசி ஜோஷி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட முதல் செக்ரட்டரி தொடங்கி நிற்கிறாங்க. அதுக்கு பின்னாடி கோசாம்பி, தேவி முண்டோபாத்தியாயா இவங்க வந்து தாய் தேர்தலை முன்னெடுத்திருக்காங்க. இந்த பக்கம் வானமாமலை அதை வந்து அறிவியல் துறையா முன்னெடுக்கிறாங்க. பரமசிவன், சிவசுப்ரமணியன், ராமச்சந்திரன் தோழர், இந்த மாதிரி பல்வேறு ஆளுநர்கள் ராமநாதன் கூட எல்லாமே பண்ணி ஒரு நல்ல ஒரு அறிவியல் துறையா முன்னெடுக்கும் போது அதோட சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் முன்னெடுக்க வேண்டிய தேவை அங்கே இருக்கு. இப்போ அந்த மாதிரியான விஷயம் முன்னெடுக்கும் போது நமக்கு வந்து காஞ்சா இலையாவோட ஒர்க்கம் இங்கே நமக்கு வந்து அவசியமா தேவைப்படும். காஞ்சா இலையாவோட ஒர்க்கம் நம்ம இங்கே கவனத்தில் வச்சுக்கிறது. ஏன்னா வந்து அவங்க இடைநிலை சாதிகள் பற்றி விரிவாக பேசுறாங்க. அந்த இடைநிலை சாதிகளும் பழமொழி சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒன்னா இணையத்துக்கான இருக்குது. ஏன்னா அவங்கதான் அறிவியல் சமூகமா அவர் குறிப்பிடாங்க. வளர்ந்த சமூகம் கிடையாது. இடைநிலை சாதிகளும் ஒடுக்கப்பட்ட சாதி பழமொழி இது மூணுமே ஒன்னா சேர்க்கும்போது தான் ஆற்றமிக்க சமூகமாகவும் அறிவியல் சமூகமா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ நமக்கு வந்து இயற்கை சுற்றுச்சூழல் உயிரினங்கள் தாண்டி இந்த மாதிரியான ஒருங்கிணைப்புகளோ அல்லது காரணமாக குறிப்பிடக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு தான் நம்ம முன்னெடுக்க வேண்டும். எதிர்காலத்துல இடதுசாரி இயக்கங்கள் சுற்றுச்சூழலுக்கான ஒரு புதிய முன்னெடுப்பையும் புதிய அமைப்புகளை உருவாக்கி தமிழகம் தழுவிய விரிவான உரையாடல்கள் நடத்துறோம். அந்த உரையாடல் நடத்தும் போதுதான் நமக்கான தவறுகள் வந்து திருப்பிட்டு இழந்ததை மீட்டெடுத்துட்டு புதிய திசைகளில பசுமை மாக்சியமா அதை முன்னெடுக்க முடியும்ன்றதுதான் இதுக்கான விஷயம். இதுல வந்து இன்னும் விரிவா பேச வேண்டிய பல தளங்கள் இருக்கு. இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல இதோட முடிச்சுப்போம். வேறொரு சந்தர்ப்பத்துல இன்னும் விரிவா பல்வேறு நூல்கள் பல்வேறு ஆய்வகங்களை குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ராமச்சந்திரன் நீ தொடங்கினார். அன்பான தோழர்களே, மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல ஒரு உரையை நம்முடைய தோழர் சண்முகானந்தம் அவர்கள் வழங்கினார்கள். அவர் வெறுமனே சுற்றுச்சூழலை பற்றியோ அல்லது காட்டுயிர்கள் பற்றியோ அல்லது நம்மோடு வாழக்கூடிய உயிர்களை பற்றியோ அவர் பேசல. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, மானுட வாழ்க்கையோடு இணைத்து அவற்றை அவர் பேசியிருக்கிறார்ன்றது தான் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக யானை வழித்தடங்கள் மறிக்கப்படுவதால் அல்லது அழிக்கப்படுவதால் யானைகளுக்கு கெடுதல்ங்கிறதோட நம்ம நிப்பாட்டிடுறோம். ஆனா அது இல்லை, அது மனிதருக்கும் சேர்த்துத்தான் அப்படிங்கிறத அவருடைய உரை மூலமாக மனிதருக்கு மட்டுமல்ல உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் அவருடைய வார்த்தைகள் சொல்ல போனால் மூல வளங்கள் தான் எல்லா உயிரினங்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது என்கிறது அவருடைய கருத்து. கடைசியில முடிக்கும் போது பார்த்தா, மக்கள் தங்களுடைய உணர்வுகளை, தங்களுடைய சுற்றுச்சூழலை
தங்களோடு வாழக்கூடிய உயிரினங்களை, காடுகளில் வாழக்கூடிய உயிரினங்களை, இவை பற்றியெல்லாம் வழக்காறுகளை தங்களுடைய ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள். அவற்றை தங்களுடைய தாங்கள் பேசும் மொழியோடு கூடிய வழக்காறுகளோடு அவை வெளிவருகின்றன. கதைகளாக, பாடல்களாக எல்லாம் வெளிவருகின்றன. அவற்றை எல்லாம் தொகுத்து மக்கள் மொழியில் பேசுவதற்கு, சுற்றுச்சூழல் குறித்து மக்கள் மொழியில் பேசுவதற்கு ஏதுவாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு அவை பெரிதும் பயன்படும் அப்படிங்கிறதோடு அவர் தன்னுடைய உரையை இன்று நமக்கு நிறைவு செய்திருக்கிறார். அவரிடம் ஒன்று தெரிகிறது, இன்னும் சுற்றுச்சூழல் பற்றி பேசுவதற்கு ஏராளமான தலைப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் அவருடைய உரையின் மூலமாக அறிந்து கொண்டோம். அதுதான் வேணும் நமக்கு. உண்மையிலேயே ஒரு பல்வேறு சிந்தனையை அவருடைய ஏராளமான தகவல்கள், பறவைகளை பற்றி, குறிப்பாக மயிலை பற்றி, வண்ணத்து பூச்சியை பற்றி எல்லாம் அவர் கொடுத்த தகவல்கள் ஏராளம். அந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு தேவை. அப்ப நம்ம வழக்காறுகள், மக்களுடைய நாட்டார் வழக்காறுகள் மூலமாக செய்திகளை சேகரித்து ஆய்வு செய்து செய்வதன் மூலமாக பல்வேறு சமூக சுற்றுச்சூழல் குறித்த பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். முற்போக்கு இயக்கங்கள் அது இவற்றை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு அவருடைய விளைவையும் இதில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அங்கிருந்துதான் நம்ம சொல்லணும். இந்த உரை மீதான நம்முடைய அபிப்பிராயங்களை நாம இப்போ பேசலாம். அபிப்பிராயங்களை, கேள்விகளை நாம் இப்போது பேசலாம். கேள்வி ஏதாவது சொல்லுங்க, பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் மார்டினா. ஆமாங்க, என்னுடைய பெயர் தா மேரி மார்டினா. நான் இங்க திருச்சி தூய வரலாறு தன்னாட்சி கல்லூரியில தமிழாய்வு துறையில முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்குங்க. என்னுடைய தலைப்பு இந்து தமிழ் திசை நாளிதழில் சூழலியல். என்னுடைய நெறியாளர் தான் இந்த லிங்க் அனுப்பி இங்க போங்கம்மா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காலையில அனுப்பிச்சு விட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பா பறவைகளை பற்றி நான் இப்போ ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்க, ஆய்வு கட்டுரை பறவையின சூழலியல் பற்றி. அதுக்கு நிறைய தகவல் நீங்க சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. தொடர்ந்து நிறைய வினாக்கள் கேட்க சொல்லியிருந்தீங்க, தொடர்ந்து நிறைய கேள்விகள் இருக்கு. உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா என்னுடைய கேள்விகளையும் ஐயத்தையும் எல்லாத்தையுமே கண்டிப்பா மின்னஞ்சல் மூலமா நான் கேட்டுக்குவேன். சொல்லுங்க சார். குழுல இல்லைங்களா? நான் எங்க ஐயா தான் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. நான் எந்த குழுவிலும் இல்ல. நிகழ்ச்சி சார் ஒருங்கிணைப்பாளர் நான் என்னோட எண் வேணா என்னோட சாட்ல போடுறேன். அந்த எண் வேணா எந்த குழுவுல இருக்கீங்களோ அதுல வேணா இணைத்துக்கோங்க என்ன. சண்முகம். ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். தொடர்ந்து நிறைய கேள்விகள் நான் கேட்கிறேன் சார். நன்றி சார், ரொம்ப அருமையா இருந்தது. விழிப்புணர்வு கண்டிப்பா நிறைய தேவை. அதுக்கான நோக்கமும் கண்டிப்பா எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட தொடர்பு கொண்டு சொல்றேங்க. இப்போ இந்த நிகழ்வுல பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, பேசுங்க. ரொம்ப அருமையாவும் தெளிவாவும் இருந்தது. அதுதான் நான் ரொம்ப ஆழமா சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. வேற தோழர்கள்? ஆமா,
இந்த கடல்சார் சூழலியல் பற்றி பேசுவதற்கு நம்மகிட்ட யாராவது இருக்காங்களா தோழர்? தோழர் கடல்சார் சூழலியல் இருக்காங்க bro. வருதையா இருக்காரு, பேராசிரியர் வருதையா இருக்காரு. வருதையா இருக்காரு. ஆமா, வேற வருதையா நமக்கு முந்தின மாதம் வந்தார் நமக்கு. சரி bro, நான் பார்த்து செக் பண்ணிட்டு சொல்லுங்க bro. சொல்லுங்க. எனக்கு தோழர் வணக்கம். நான் செல்வி பேசுறேன் தோழர். பேசுங்க செல்வி. சொல்லுங்க bro. தோழர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நானு சண்முகம் எல்லாருமே வந்து திருவொற்றியூர் நாங்க சென்னை வந்தப்போ அவங்க தோழருடைய அந்த அலுவலகம் தான், புகைப்பட அலுவலகம் தான் எங்களுக்கான டாப்பு. பல காலம் நீண்ட நேரம் பேசிட்டு இருந்த ஒரு தோழர் வந்து பல பரிணாமங்கள், அது எப்பயுமே தோழருக்கு வந்து அந்த சூழல் இதுல இருக்கும். பல பரிணாமங்கள்ல தோழர் வந்துட்டு இருக்கு. குழுல நான் அவர் பேச கேட்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. குறிப்பா தோழர் சொன்ன விஷயங்கள்ல நான் ரொம்ப குறிப்பாக மீண்டும் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறேன்னா, அது நம்ம ராமச்சந்திரனத்தோட கங்காத்தோட கூட அவங்களோட உரையில வந்தது. ஒண்ணு ரொம்ப அடிப்படையானது. இன்னைக்கு வந்து சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிறைய பேர் வந்து சிந்தனை இல்லாதவங்க எல்லாமே முன்வைக்கிற விஷயமா பிளாஸ்டிக் பை ஒழிப்பு அந்த மாதிரியான ஏதோ மக்கள் பயன்பாட்டுல இருக்கிற விஷயத்தோடவே அதை முடிச்சுட்டு போயிடுறாங்க. பிளாஸ்டிக் பை என்பது பிளாஸ்டிக் பை உற்பத்தியை ஒழிக்கும் போது மட்டும்தான் அதை ஒழிக்க முடியுன்றது நிதர்சன உண்மையா இருக்கு. அதை தொடர்ந்து அவங்க உரையில சுட்டி காட்டினாங்க. எனக்கு ராமச்சந்திரன் தோழரா இல்ல கங்கா தோழரான்னு எனக்கு இப்ப நினைவுக்கு வரல. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து உரத்து பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா அதுதான் சூழலியல் காப்பு அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு வந்து ஒண்ணு உருவாயிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஒரு முறை ஐநா சபையில இந்த சூழல் காப்புக்கான ஒரு கூட்டம் நடந்த பொழுது வந்தப்போ ஐநா மன்றத்துல ஒரு சூழல் யாரும் குறிப்பிட்டாராம், இதுல வந்து கலந்துட்டு இருக்கிற எத்தனையோ நாட்டு பிரதிநிதிகள்லாம் தனித்தனி உங்களுக்கான ஜெட்கள்ல வந்திருக்கீங்க, அது வந்து இதுக்கு இப்போ நம்ம இதன் மூலமாக அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கப்படுறதை விட மிக மிக மோசமான சுற்றுச்சூழல் விளைவை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டாருன்றதுதான் ரொம்ப நிதர்சனமான உண்மை. அது மாதிரி தோழர் பேசும்போது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். காலங்களின் மாநாடு இருக்கு இல்லையா, இந்த 19 தொடர்ச்சியா இருக்கு. இந்த மாநாடுகளே வந்து கார்பன் வணிகத்துக்கான மாநாடாதான் இன்னைக்கு நிக்குது. ஒரு செக்டார் பாத்தீங்கன்னா வந்து காலநிலை மாற்றம்ன்றது ஒரு பொய்யானதுன்றது ஒரு செக்டாரும், பாதிப்புன்றது சொல்றாங்க. இந்த பக்கம் அமெரிக்கா அதுல இருந்து விலகி வெளியே வராங்க. கார்பன் வணிகத்துக்கான ஒரு வடிவமா தான் இங்க தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து காலநிலை மாற்றம் நடக்குது. நீங்க ஒரு இடத்துல காடு அழிக்கிறது, மற்றொரு இடத்துல வந்து மரம் நடறதெல்லாம் வந்து அதனுடைய வடிவம் தான். அதனுடைய உச்சகட்ட வளர்ச்சியா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஐபிஎல் கிரிக்கெட்ல வந்து ஒரு டாட் பால் போட்டா ஒரு மரம் நடுறாங்க. அது வந்து கார்பன் வணிகத்தோட ஒரு வடிவம் தான். அப்போ வளர்ந்து வரக்கூடிய சமூகத்துல, முதலாளித்துவ சமூகத்துல எந்தெந்த இடத்துக்கு நகர்றாங்கன்றத நம்ம வந்து யோசிச்சு அந்த இடத்த நம்ம வந்து நிக்கணும், பேசணும். அதை பேசாம விடுறதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து பின்னடைவாகுது. நம்ம வந்து ஒரு 30 ஆண்டுகள் பின்தங்கி நிக்கிறோன்றது நான் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வைல்ட் லைஃபோ அந்த என்வரன்மெண்ட் எல்லாமே ஒரு ஃபேஷனா மாறி நிக்குது. செல்வி தோழர் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்கை எடுக்கிறது, பறவைகளை பார்க்கறது, காட்டுலா செல்றது, இதெல்லாம் வந்து ஒரு வணிகம் இல்லை ஒரு ஃபேஷன். அதை தாண்டி வந்து சமூகத்துக்கும் இயற்கைக்கும் அல்ல மனிதனுக்கும் இயற்கைக்குமான உறவு, உயிரினங்கள் இருந்தா இல்லைன்னா என்ன பாதிப்பு, ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அழிஞ்சா நம்மளுக்கான நீர் வளம் பாதிப்பு. ஏன்னா 50 நீர்நிலைகள் அங்கதான் உருவாகுது. இப்போ இது ஒன்னோட ஒண்ணு தொட்டு இருக்கக்கூடிய கன்னி தான், சங்கிலி தான். ஒன்று இல்லாம இன்னொன்று வாழ முடியாது இல்லையா? அதை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கார்பன் வணிகம் வந்து இன்னைக்கு ரொம்ப உச்சத்துல போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. ஆமா தொடர், அதுதான் ரொம்ப அடிப்படையானது. அந்த மாதிரி சண்முகம் தோழர் சுட்டி காட்டின மாதிரி இன்றைக்கு வந்து மார்க்சியவாதிகள், இடதுசாரி கட்சிகள், சில கட்சிகள் வந்து தங்களுடைய திட்டத்திலேயே வந்து முரண்பாடுகளை குறிப்பிடுவோம். ஏன்னா அந்த முரண்பாடுகளை குறிக்கும் போது குறிப்பா வந்து உழைப்புக்கும் மூலதனத்துக்கும்
முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் அப்படின்னு அப்படியான முரண்பாடுகளாக இன்றைக்கு முதலாளித்துவம் இயற்கை அல்லது மனிதர்கள் இயற்கை அப்படின்ற முரண்பாடு இன்னைக்கு கூர்மையடைந்து வருவதை அவர்கள் அந்த முரண்பாட்டுக்கே கொண்டு வருகிற ஒரு அது ஒரு நல்ல முன்னேற்றமா தான் நான் பாக்குறேன். ஆனா அதுக்கான திட்டங்கள் இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. சூழலியல் காப்பு என்பது சூழலை காப்பதானதல்ல, அது மனிதர்களையும் பல்லுயிர்களையும் காப்பதற்கான ஒரு விஷயம் அப்படின்றதா. பூச்சிகள் நம்ம இல்லாம வாழ்ந்துரும், நம்ம இல்லாம நல்லாவே வாழும் அவங்க மனிதர்கள் இல்லாம. ஆனா பூச்சிகள் இல்லாமல் மனித குலம் அழிந்தே போகும். ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா ஏதோ பூச்சியை காப்பாத்துறதுக்கு தான் சூழலை காத்துட்டு இருக்கிறோன்ற மாதிரி நம்மளுடைய மமதை, மனிதர்களுடைய மேட்டிமை தனம் நிறைய இடத்துல பேச வச்சுக்கிட்டே இருக்குது. மனிதமய சிந்தனை மேலோங்கிக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டத்துல ரொம்ப பொருத்தமா எப்பயுமே எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ராமச்சந்திரன் தோழர் தேர்வு செய்யற தலைப்புகளா இருக்கட்டும், கங்கா தோழரா இருக்கட்டும், அதற்கான பொருத்தமான ஆளுமைகளை கொண்டு வரதா இருக்கட்டும், எனக்கு அதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சூழலியல் காப்பு என்பது அன்றைக்கும் மார்க்ஸுக்கு முன்னாடி இந்த சமூகத்தை காப்பாற்ற நினைச்சவங்க வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அதனால இடதுசாரி கட்சிகள் தன்னுடைய கட்சியினுடைய ஒரு திட்டமாக, இதை ஒரு துணை அமைப்போட ஒரு திட்டமாக இல்லாமல் கட்சியினோட ஒரு திட்டமாக இது மாற்றப்படணும். அதற்கான உரையாடல் இன்னும் மேலிருந்து வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். நன்றி தோழர். நன்றி செல்வி. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். பெரியவர் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ, கேக்குது. பேசுங்க. ஐயா வணக்கம். அதாவது வழக்கமாக கலந்து கொள்ளக்கூடிய இலக்கிய நிகழ்வுகள்ல இருந்து முற்றிலும் ஒரு வேறுபட்ட பார்வை இந்த ஆராய்ச்சி கூட்டம், அந்த தலைப்பே அதை கொஞ்சம் நமக்கு கோடிட்டு காட்டுவது போல இருக்கு. நான் அந்த தலைப்பை பார்த்துதான் இன்னைக்கு கேட்கணும்னு வந்தேன். ரொம்ப என்ன மாதிரி நம்ம அந்த இயற்கை சார்ந்த நிகழ்வுகள்ல நம்மளுடைய கவனம் இல்லாம இருக்கு அப்படிங்கறது ரொம்ப அழகா பேச்சாளர் அவர்கள் தங்களுடைய உரையின் போது ரொம்ப தெளிவா சுட்டி காமிச்சாங்க. அந்த காணமயில் அப்படிங்கிற அந்த நிகழ்வு எல்லாம் உண்மையிலே நம்ம ஒரு பேரன் எஸ் ராமகிருஷ்ணன் தன்னுடைய சொற்பொழிவின் போதே அவர் அந்த நிகழ்வுகள் எல்லாமே சொல்லுவாரு. இப்போ இயற்கை சார்ந்து நம்ம எந்த அளவுக்கு பின்வாங்கி இருக்கோம். இப்போ நிறைய நிகழ்வுகள் ரொம்ப இந்த கரையோர அந்த ஆற்றுக்கரையினுடைய ஓரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி எல்லாம் நம்ம மனிதர்களாகிய நாமே நிறைய அசுத்தங்களை ஏற்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிறு வயதிலிருந்து பார்த்த அந்த நிகழ்வுகளை கொண்டு வந்தது ஐயா பேசின எல்லா குறிப்புகளுமே. நம்ம அதை கவனத்துல எடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருக்கு. அது போக நம்ம இப்படி ஒரு பார்வையும் நம்ம பண்பாடு சார்ந்து பார்க்கணுங்கிற ஒரு என்லார்ஜ்மெண்ட், ஒரு விரிந்த பார்வையை கொண்டு வந்திருக்கு அப்படின்ற ஒரு நிலை இவங்களுடைய பேச்சுல இருந்து இன்னைக்கு கேட்க உணர முடிந்தது. இது தொடர்ந்து கண்டிப்பா வரணும், கேட்கணுங்கிற. இப்போ நீங்க அடுத்த தலைப்பு கூட கடல் சார்ந்து எதுவும் இந்த மாதிரியான தகவல்களை சொல்லக்கூடிய நபர் இருக்காங்களான்னு கேட்கறதுல இருந்து நம்ம இன்னும் தொடர்ந்து இதை கேட்கணுங்கிற ஒரு ஆவலை ஏற்படுத்தி இருக்குங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா இன்னும் ஒரே ஒரு செய்தி மட்டும்ங்கய்யா எனக்கு. நீங்க கானமயில் பற்றி சொன்னீங்களே, அதுல ஒரு கட்டுரை இந்து தமிழ் நாளிதழ வந்தது. அதுல கடைசியாக பார்த்த ஒரு கானமயில அதனுடைய பாடம் பண்ணப்பட்ட ஒரு கானமயிலுடைய இது எங்களுடைய கல்லூரியில உள்ள அருங்காட்சியகத்துல இருக்கு. ஆமா, திருச்சி இல்லையா? ஆமா, திருச்சி தூய வளநாட்டு ஆராய்ச்சி கல்லூரியில உள்ள மியூசியத்துல கடைசியா பார்த்த அந்த கானமயிலோட ஆங்கிலேயர் காலத்துல அந்த பாடம் பட்ட அந்த கானமயில் இருக்கு அப்படிங்கறத நான் கட்டுரையில படிச்சிருக்கேன். இன்னும் நான் மியூசியம் நேர்ல போகல. கண்டிப்பா நான் போனேன்னா கண்டிப்பா இப்போ சமீபத்துல ஒரு புக் கொண்டு வந்திருக்கேன். சரி, உங்களுடைய அந்த பதிப்பகத்துல உள்ள நூல் எல்லாம் கண்டிப்பா எனக்கு வேணும். நான் நீங்க அந்த குழுவுல இணைத்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தொடர்பு கொண்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிறேங்க. இன்னொன்னு இப்ப நீங்க என்னன்னா சூழலியல் சார்ந்து எல்லாருக்கும் சிந்தனை வேணும், கருத்து வேணும், விழிப்புணர்வு வேணும், எல்லாமே நிறைய இன்னும் நிறைய பண்ணணும் எல்லாம் சொல்றோம். எல்லாரும்
பண்றாங்கன்னா நம்ம என்ன, என்னுடைய ஒரு கருத்து, நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கலாம் கண்டிப்பா. ஆனா ஆசைகளை குறைச்சுக்கிட்டாலே சூழல் சார்ந்த நிறைய மாற்றங்கள் கொண்டு வரலாங்கிறது என்னுடைய கருத்துங்க. என்ன இப்போ நான் தோப்பா கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆஹ் உங்களுக்கான அங்கீகாரம் என்னங்க, நீங்க வந்து என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னு பேசும்போது, எனக்கு வந்து என்னை தேடி சென்னையில இருந்து நீங்க வந்திருக்கீங்களே, இதுதான் எனக்கான அங்கீகாரம், என்னுடைய ஆற்றல் இதுதான், இதை தாண்டி நான் எதுவும் பெருசா யோசிக்க முடியாதுன்னாரு. அதே தான் நான் இப்போ சொல்றேன். ஏன்னா நமக்கான வாய்ப்பு வசதி எங்கங்கிறதோ அங்கெல்லாம் வந்து பேசலாம். ஏன்னா நான் கல்லூரிகள்லயோ பள்ளி மாணவர்கிட்ட பேசும்போது இதை தான் நம்ம தொடர்ந்து பேச முடியும். ஏன்னா நமக்கான ஆற்றல் இதுதான். நான் தொடர்ந்து 10 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் சுற்றுச்சூழல் என்னளுக்கு பாதிக்கப்படுது. நான் பறவை பார்த்த காலம் தான் முடிஞ்சது. பறவை பார்த்துருக்கேன், பறவை கணக்கெடுப்பு போயிருக்கேன், உயிரினங்களை பற்றி கணக்கெடுப்பு போயிருக்கேன். அதை கடந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன கொடுக்க போறேன், என் அறிவை சமூகத்துக்கு கொடுக்குறேன் இல்லையா. அறிவுன்றது வந்து இந்த சமூகத்துலேருந்து தான் எனக்கு கிடைக்குது. எனக்கு கிடைச்ச அறிவை இந்த சமூகத்தை நான் திருப்பி கொடுக்கணும் இல்லையா. அடுத்த தலைமுறை நான் பார்த்து ரசித்த உயிரினங்கள் இயற்கையை அந்த அடுத்த தலைமுறை ரசிக்குமா, இந்த கேள்வி எழுப்பி தான் நான் பேசுறேன். அப்போ இதுதான் நமக்கான தேவை. இப்போ இதை நான் தனி மனிதனாக தான் பேசுறேன். ஆனா அமைப்புகள், இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் இதை வந்து ஒரு அமைப்பு ரீதியா முன்னெடுக்க வேண்டிய தேவை இதுல இருக்குதுன்றத நான் சுட்டி காட்டுறேன். இல்ல நான் சொல்றேன், என்னுடைய கருத்து இதுதாங்கயா அப்படின்னு சொல்ல வர, வேற ஒண்ணு இல்லைங்க. அந்த மாதிரி இருக்கா, எல்லாருமே தன்னுடைய மாற்றங்களை தன்னிட்டு கொண்டு வந்தாலே எல்லா விஷயமும் மாறும் அப்படிங்கறது நான் சொல்றேன், வேற ஒண்ணு இல்லைங்க. நன்றி நன்றிங்க. வேற தோழர்கள்? சரி. அப்போ ராமச்சந்திரா, கங்கா முடிச்சு வச்சிடுறீங்களா? நான் முடிச்சுட்டியா? ஆமா, நான் முடிச்சு. சரி. அன்பான தோழர்களே, ஒரு இன்றைய ஆராய்ச்சி கூட்டம் ஒரு அருமையான ஒரு பொருண்மையை, சூழலியலை பற்றி எடுத்து வைத்து பேசியிருக்கிறது. நாம் எல்லோரும் அக்கறைப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இது இருக்கிறது என்பதை அருமை தோழர் சண்முகானந்தம் அவர்களுடைய உரை நமக்கு தெளிவாக காட்டியிருக்கிறது. ஏறத்தாழ சூழலியல் இயக்கத்தினுடைய வரலாற்று போக்கு அத்தனையும் சுட்டிக்காட்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் அவர் தெளிவாக காட்டியிருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் சூழலியலை இன்னமும் எந்த அரசியல் கட்சியும் தங்களுடைய செயல் திட்டமாக மாற்றவில்லை என்ற ஒரு பிரச்சனையை அவர் தொட்டு காட்டினார். நம்முடைய தோழர் செல்வி மனோவும் அதைத்தான் எடுத்து காட்டினார். சூழலியல் பற்றி பேசக்கூடிய தோழர்கள் இருக்கிறார்கள், ஆனால் சூழலியலை கட்சியினுடைய திட்டமாக மாற்றவில்லை. மற்ற பொருளாதார கோரிக்கைகள், அரசியல் கோரிக்கைகள் எல்லாம் வைக்கின்ற இடத்தில் இந்த சூழலியலை இடதுசாரிகள் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு முன்வைப்பாக நான் கருதுகிறேன். காரணம், மற்ற அரசியல் கட்சிகளை விட எதிர்காலத்தை பற்றிய அக்கறை என்பது இடதுசாரி கட்சிகளுக்கு அதிகமாக இருக்கிறது. அடுத்த சந்ததியை பற்றி, அடுத்த தலைமுறையை பற்றி, எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடிய தன்மை இடதுசாரிகளுக்கு இருப்பதால், அவர் தோழர் சண்முகானந்தம் அவர்கள் குறிப்பிட்டது போல அடுத்த தலைமுறை இதை எப்படி பார்க்க போகிறார், அடுத்த தலைமுறைக்கு நம்மால் கையளிக்க முடியுமா, நாம் பார்த்த இயற்கை, நாம் அனுபவித்த இயற்கையை வந்து எதிர்கால தலைமுறை, நம்முடைய சந்ததிகள் அனுபவிக்க முடியுமா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதற்கு தக்கவாறு நாம் நம்மை மாற்ற வேண்டியிருக்கிறது, நம்முடைய அரசியலை மாற்ற வேண்டியிருக்கிறது. நம்முடைய கார்ப்பரேட்டுகள் செய்யக்கூடிய மிக மோசமான திட்டங்களை எல்லாம் விட்டு நமக்கு தேவையான உற்பத்தியை செய்வது, லாபத்தை நோக்கமாக கொள்ளாமல் மக்களுடைய நன்மைகள், சமுதாயத்தினுடைய நலன்களை அடிப்படையாக வைத்து அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் மக்களும் செயல்படுகின்ற போது நிச்சயமாக இந்த பூமி அமைப்பு என்பது காப்பாற்றப்படும். இந்த பூகோளம் என்பது நாம் காலங்காலமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த உரை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இடதுசாரிகள் அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைய உரை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறது என்ற முறையில் நம்முடைய அருமை தோழர் சண்முகானந்தம் அவர்களுக்கு நம்முடைய அன்பான நன்றிகளை ஆராய்ச்சி குழுவின் சார்பிலும்
ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல தலைமை தாங்கிய அருமை தோழர் ராமச்சந்திரன், அதே போல இசைப்பாடல் பாடிய அருமை தோழன் சைமன், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அருமை தம்பி ஜார்ஜ், அதுபோல இன்று கடைசியில் நிறைவு பாடல் பாடுவது சைமன் பாடலாமா? பாடலாம். நிறைவு பாடல் பாடக்கூடிய சைமன், இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தோழர்கள், குறிப்பாக மார்டினா தோழர், அவர் நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த விவாதங்களில் பங்கெடுத்தது. அதே போல அருமை தோழர் செல்விமன் அவர்கள், அதே போல டாக்டர் கலைச்செல்வி ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து நமக்கு பல கருத்துக்களை பேசினார்கள். இன்னும் பல தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள். எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்து, அதே போல முகநூல் நேரலையில் பங்கெடுத்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நம்முடைய இந்த நிகழ்வு சார்பாக அவர்களுக்கும் நம்முடைய அன்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து நிறைவு பாடலை பாடுவதற்கு அருமை தோழன் சைமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். 377வது மேன்மடை இணைந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கங்கள். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம். புனிதமோடாத எங்கள் உயிர் என்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம். புனிதமோடாத எங்கள் உயிர் என்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நதிப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நதிப்போம். இது எனதென்னும் இணையை கைப்போம். இது எனதென்னும் திசை என்னும் கை. புதியதோர் உலகம் செய்வோம், கட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியென மனிதரை சிரிப்போம். உணர்வனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். உணர்வனும் பொருளினை மனிதரை சிரிப்போம். இயல்பொருள் பயன்பெற மறுத்திடல் திரிப்போம். இயல்பொருள் மாய்ந்தர மறுத்திடல் திரிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தில் வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர்கள். நன்றி சைமன். அன்பான தோழர்களை, நான் நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.